पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्त्विमे लोकाः सप्तद्वीपा च मेदिनीम्। ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 8வது சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம், அக்ஷர பிரம்ம யோகம். அக்ஷர பிரம்ம யோகத்துல லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்துருக்கிறது 10வது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். இந்த அத்தியாயம் பிரதானமா எதை சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரமமுக்தி அப்படின்னு சொல்லக்கூடியதை பத்தி பேசுது. கிரமமுக்தியை பத்தி பேசும்போது நம்ம முக்திகோபனிஷத்துல பாத்தீங்கன்னா ராமர் பாத்தீங்கன்னா ஹனுமனுக்கு உபதேசம் பண்ற முக்திகோபனிஷத் 108வது உபனிஷத். அதுதான் அதுல ராமர் பாத்தீங்கன்னா ஹனுமனுக்கு உபதேசம் பண்ணும்போது ஹனுமன் கேட்கிறார். ஹனுமன் பார்த்தீங்கன்னா கேட்கும் போதே சொல்றார், ஹே ராமா, ராமரே. நிறைய பேர் சொல்றாங்க ராம, ஹே ராம, கேச்சின் முனி சிரேஷ்டா முக்திர் ஏகேதி சக்ஷிரே. ஹே ராமரே, முக்தி பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான் முக்தி அப்படின்னு சிறந்த முனிவர்கள் முனி சிரேஷ்டர்கள் சொல்கிறார்கள். முக்தி ஒண்ணுதானே அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் பேர் சொல்றாங்க கேச்சித்து தொன்னாம பஜனாத். கொஞ்சம் பேர் சொல்றாங்க என்னன்னா, உன்னுடைய நாம பஜனம் பண்ணியே பார்த்தீங்கன்னா முக்தி அடையலாம்னு கொஞ்சம் பேர் சொல்றாங்க. இப்போ திருவண்ணாமலையில் இங்கே வந்தீங்க அப்படின்னா என்னோட பின்பக்கமே விசிறி சுவாமி ஆசிரமம் இருக்கு. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் போயிட்டே இருக்கும். நல்லா நித்தியம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நார்த் இந்தியா எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பஜன்ஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு எல்லா இடத்துலையுமே. அப்ப கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா தொன்னாம பஜனாத், உன்னுடைய நாம பஜனத்தினால முக்தியை அடைய முடியும்ன்றாங்க. காஷ்யாம் தாரோபதேசத்தா. கொஞ்சம் பேர் சொல்றாங்க இல்ல காஷியில பார்த்தீங்கன்னா பகவான் காஷியில மரணம் அடையும் போது அங்க பார்த்தீங்கன்னா தாரக மந்திரத்தை உபதேசம் பண்ணுவார், அதனாலதான் மோட்சம் கிடைக்கும்னு கொஞ்சம் பேர் சொல்றாங்க. அதே பார்த்தீங்க அப்படின்னா அந்நேத்து இன்னும் கொஞ்சம் பேர் சொல்றாங்க சாங்கிய யோகேன. சில பேர் சொல்றாங்க அதெல்லாம் இல்லப்பா, சாங்கிய யோகம் படிச்சாதான் பார்த்தீங்கன்னா சாங்கியத்தை சாஸ்திரத்தை விசாரம் பண்ணாதான் அப்படின்றாங்க. கொஞ்சம் பேர் சொல்றாங்க பக்தி யோகேன சாப்பரே. கொஞ்சம் பேர் சொல்றாங்க பக்தினாலதான் அடைய முடியும், இந்த பாடம் படிக்கிறதுனால இதெல்லாம் அடைய முடியாது, வேதாந்த விசாரம் இதெல்லாம் புண்ணாக்கும், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, பூஜை பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன மாதிரி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, அந்நே வேதாந்த வாக்கியார்த்த விசாராத் பரம ரிஷயா. அது இல்லாம நிறைய ரிஷிமார்கள் சொல்றாங்க வேதாந்த விசாரம். இப்ப நம்ம பண்றோம்ல, டெய்லி பகவத்கீதையை பண்றோம், விசாரம் பதம் பதமா எடுத்து பண்றோம். இந்த வேதாந்த விசாரத்தை தத்பதத்தையும் தொம்பதத்தையும் ஈஸ்வரனையும் ஜீவனையும் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கியார்த்த விசாரம், மகா வாக்கியத்தை தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி அதை விசாரம் பண்றதுனாலதான் அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்றாங்க. சாலோக்கியாதி விபாகேன சதுர்த்தா முக்திரிதா முக்திர் ஈரிதா. நிறைய பேர் சொல்றாங்க முக்தி பாத்தீங்க அப்படின்னா சாயுஜ்ய பதவி, சாமீபிய பதவி, சாலோக்கிய பதவி, சாரூபிய பதவின்னு மொத்தம் 4 பதவிகள் பிரம்மலோகத்துல இருக்கு, அதுதான் அடையணும், இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா முக்தி கிடைக்காது அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்றாங்க. இந்த விதமா சொல்லும் போது எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது ராமா, என்ன முக்தினா என்ன அப்படின்னு ராமர் ஹனுமன் பாத்தீங்கன்னா கேட்கும் போது சொல்றாரு. ராமர் சொல்றாரு சகோவாச்ச. இது ராமர் முதல் அத்தியாயத்திலேயே பாத்தீங்கன்னா 15 ஒரு 18-20 ஸ்லோகம் வரைக்கும் வரிசையா வந்துகிட்டே இருக்கு. முதல் அத்தியாயத்துல 15 முக்திகோபனிஷத்துல இருக்கிறது. ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா ராமபிரான் பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார், 18வது ஸ்லோகத்துல ஆரம்பிக்கிறார். சகோவாச்ச ஸ்ரீராமஹ. ராமர் பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார், கிருஷ்ணரோட இடத்துல ராமரை கொண்டு வந்துட்டோம். கைவல்ய முக்திரேக்கைவ
பரமார்த்திக ரூபிணி. முக்தி அப்படின்னாவே பாரமார்த்திக முக்தி, அப்சல்யூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்தவத்தில் முக்தி அப்படின்றது எத்தனை அப்படின்னா ஏக்கையேவ, ஒன்னே ஒண்ணுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாரமார்த்திக முக்தி. மனசுல நல்லா புரிஞ்சுங்க, முக்தின்றது ஒண்ணுதான். ஆனா அந்த முக்தியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்டது அப்படின்னா துராச்சார ரதோ. அடுத்து சொல்றாரு முக்தி ஒண்ணுன்றது விட்டுட்டுங்க. இப்ப நம்ம வேதாந்த விசாரம் பண்றது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கேயே ஜீவன் முக்தியை அடையிறதுக்கு. இதை விட்டுருங்க. அடுத்த ஆச்சாரியர் சொல்றாரு துராச்சார ரதோவாபி மன்னாம பஜனா கபே, பஜனாத் கபே. ரொம்ப கெட்டவனா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பாப்பியா இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய நாம ஜபத்தை வந்து பார்த்தீங்கன்னா பஜனை பண்றதுனாலயே ஒருத்தனுக்கு என்ன கிடைக்கும்னா சாலோக்கிய முக்திம் ஆப்னோதி. ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாப்பியா இருந்தாலும் என்னுடைய நாம ஜபத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு முக்தியானது சாலோக்கிய முக்தி. நல்லா புரிஞ்சுங்க, சாலோக்கிய முக்தி வந்து பார்த்தீங்கன்னா அடையப்படும். அது மட்டும் இல்ல, நது லோகாந்தராதிக்கம். அவன் என்னுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால வேற லோகத்தை அடைய மாட்டான், என்னையே அடைவான். அது மட்டும் இல்ல, காஷியாம் தூ, ஒருவேளை காஷியில வந்து பார்த்தீங்கன்னா யாராவது உயிரை விட்டாங்க அப்படின்னா காஷ்யாம் து பிரம்மனாலே அஸ்மின் மிருதோ மத்தாரம் ஆப்னியாத். காஷியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிட்ரலா காஷின்றது வந்து பார்த்தீங்கன்னா எங்க நம்ம வாரணாசி நம்ம சொல்றோம். அதே நேரத்தில் இந்த தேகத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மநாளம் அப்படின்னு ஒன்று இருக்கு, சுஷும்னா நாடி அப்படின்னு பேர். இந்த புருவ மத்திக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவிமுக்தி க்ஷேத்திரம், இதுதான் காஷி. பிரம்மநாளி அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாளி வந்து, நாளினா ஒரு நாடி, நாடி ரெண்டு ஒன்று. இந்த நாடி வந்து பார்த்தீங்கன்னா சுஷும்னா நாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேல் நோக்கி போறது. இந்த புருவ மத்தியில பிராணனை வச்சு எவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உயிரை விடுறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தாரக மந்திரத்தை உபதேசம் பண்றார். அந்த தாரக மந்திரத்தை உபதேசம் பண்ண மாத்திரத்துல வெளியில சொல்லுவாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா காஷியில சொல்லும்போது சொல்றாங்க ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்ன்ற மந்திரத்தினா காஷியில வந்து பார்த்தீங்கன்னா உபதேசம் பண்றார். அதுலயே பேதம் இருக்கு. ஆனா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோக பரம்பரையிலையும் வேதாந்த பரம்பரையிலையும் என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த புருவ மத்தியில வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கார ரூபியா சிவபெருமான் இருந்துட்டு இருக்கார், அர்த்தநாரீஸ்வர சுரூபம். அங்க இருந்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தாரகம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஓங்காரத்துக்கு தான் பிரதான தாரகம் அப்படின்னு பேர். தாரக மந்திரத்தை உபதேசம் பண்றார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா மத்தாரம் ஆப்னியாத் புனராவிருத்திம் ரஹிதாம் முக்திம் பிராப்னோதி மாணவா. இந்த முக்தியை அடையிறவன் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த ஜென்மத்தை அடைவதே இல்லை. புனராவிருத்தினா திரும்ப ரீபர்த் எடுக்காத நிலையை அடைகின்றான். எத்திர குத்ராபிவா காஷ்யாம் மரணே ச மகேஸ்வரஹா. எப்படியாவது எந்த இடத்துலயாவது வந்து பார்த்தீங்கன்னா காஷியில மரணம் அடைஞ்சாலே வந்து பார்த்தீங்கன்னா மகேஸ்வரனை வந்து பார்த்தீங்கன்னா இவன் பிராப்தி பண்ணுவான். மகேஸ்வரன் அவருக்கு தாரக மந்திரத்தை உபதேசம் பண்றார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சைவ சாலோக்கிய சாரூப்பிய முக்திர் அபிதீயதே. இப்போ இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா தாரதமியம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் உபாசனையில வந்து பார்த்தீங்கன்னா மேல கீழேன்னு கொஞ்சம் பேர் இருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் அடைகிறாங்க, சாலோக்கியம் சாரூபியம் கூட வந்து பார்த்தீங்கன்னா சாமீபியம். இந்த மூணு முக்தி கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பகவானோட தாரக மந்திரத்தை வாங்கிட்டு சாயுஜ்ய முக்தி, இதை எல்லாத்தையும் அடைகிறார்கள். சதாச்சாரத்தோ பூத்வா த்விஜோ நித்தியம் நித்தியம் அனன்யதீஹி. நல்ல சதாச்சாரனா இருந்துக்கிட்டு நல்ல ஹேபிட்டை வச்சுக்கிட்டு டெய்லி லைஃப் ஸ்டைலை பக்காவா வச்சுக்கிட்டு எவன் வந்து பார்த்தீங்கன்னா த்விஜோ எந்த முமுட்சுவானவன் நித்தியம் அனன்யதீஹி சதா காலமும் வந்து பார்த்தீங்கன்னா நானும் பகவானும் ஒண்ணுதான், நானும் பகவானும் ஒண்ணுதான் அப்படின்னு எவன் வந்து அனன்ய பக்தி பண்றானோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முக்தியானது கிடைக்கின்றது. இந்த சாலோக்கியம் சாரூபியம் சாமீபியம் சாயுஜ்யம் இந்த நாலுத்துல ஏதாவது ஒண்ணு கிடைக்குது. மயி சர்வாத்மகோ பாவோ. சர்வாத்மாவா இருக்கிற என்ன பாவிக்கிறவன் பகவானை எப்படி பார்க்கணும், ஒரு சின்ன பிரதீகத்துல ஒரு சிலையிலையோ விக்கிரகத்திலையோ நம்ம பார்த்து போட்டோலையோ பார்த்து நம்ம பண்றதுல வேற. பகவானை வந்து பார்த்தீங்கன்னா சர்வாத்மகமா பாவிக்கிறானோ இதுதான் முக்கியமானது. பகவான் தான் எல்லாமா இருக்கார் அப்படின்னு பாவிக்கிறவன் மத் சாமீபியம் பஜத்யயம் என்னுடைய பக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா சாமீபிய லோகம் அப்படின்னு சொல்லக்கூடியதை அடைகின்றான்.
நல்லா தெரிஞ்சுங்க. முதல்ல சொல்லியாச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா, சாலோக்கியத்தை யார் அடைவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம ஜபத்தை பண்றவன் வேறு லோகத்தை அடைவதில்லை, சாலோக்கிய ரூபத்தை அடைகின்றான். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, யார் வந்து பாத்தீங்கன்னா காசியில இல்லைன்னா இந்த இடத்துல மரணத்தை அடைகிறானோ அவன் சாரூப்பியத்தையும் சாலோக்கியத்தையும் இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு அடைகிறான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, யாரு சர்வாத்ம பாவத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாவிக்கிறானோ, நான் பகவான் எல்லாமா இருக்கார் அப்படின்னு அவன் வந்து பகவானுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய சாமீப்பியத்தை அடைகின்றான். சாமீப்பியம்னு பேர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, சைவ சாலோக்க சாரூப்பிய சாமீப்பிய முக்தி ரிஷ்யத்தை. அப்ப கிளியரா பண்ணிக்கங்க. யாரையாவது பஜன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க 24 மணி நேரம், நார்த் இந்தியா எல்லாம் போனீங்கன்னா அதிகமா இருக்கும், இங்க கம்மி. கோவிந்தபுரத்துல கொஞ்சம் நல்லா நடந்துகிட்டு இருக்கு, முரளிதர சுவாமிகள்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. ஆனா 24 மணி நேரம் பண்றாங்களா என்னன்னு தெரியல. அகண்ட ஜபம்லாம் போயிட்டு இருக்கும் எல்லா இடத்துலயும், மதுரா, பிருந்தாவன், அயோத்தியா இந்த இடத்துல எல்லாம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம யோகி ஆசிரமம், விஸ்ரீ சுவாமி ஆசிரமம் வந்தீங்கன்னா அது நித்தியம் போயிட்டே இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்தியை எங்கேயாவது கிரிட்டிசைஸ் பண்ணலாமான்னா கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா அது எதை கொடுக்கும்? சாலோக்கியத்தை கொடுக்கும். அதே நேரத்துல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வயசானவங்க எல்லாரும் காசியில போய் ரூம் எடுத்து எங்கேயாவது மடங்கள்ல தங்கிக்கிட்டு, மாமா மாமிகள் நிறைய பேர், ஏகப்பட்ட பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவானை ஸ்துதி பண்ணிட்டு விட்டா உயிரை விட்டா காசியில தான் விடணும்னு நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நிந்தனை பண்ணிடாதீங்க, அதுவும் சாலோக்கிய பிராப்தியை கொடுக்கும். அதே நேரத்துல யாரு வந்து பாத்தீங்க அப்படின்னா புருவமத்தி தான் காஷி அப்படின்ட்டு இப்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க இந்த 8வது சாப்டர்ல சொல்ற மாதிரி எவன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல யோகத்தோட சதா காலமும் பகவானும் நானும் வேற இல்லை அப்படின்னு எவன் பூஜை பண்றானோ சாலோக்கியத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாரூப்பியத்தை அடைகின்றான். சாரூப்பியம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் தான் எல்லாமா இருக்கார் அப்படின்னு எவன் பாவிக்கிறானோ, நல்லா தெரிஞ்சுங்க, சாரூப்பியத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நானும் பகவானும் ஒண்ணு அப்படின்னு பாவிக்கிறது. சாமீப்பியத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் தான் எல்லாமா இருக்காருன்னு சர்வாத்மாவா பாவிக்கிறது. அதனால சாமீப்பிய லோகம் கிடைக்கிது. அப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சாயுஜ்ய பதவி அவனே நான் அப்படின்னு இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிற சாயுஜ்ய பதவியை ஓங்காரத்து மூலமா அடையிறத பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த விதமா முக்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமா சொல்லப்பட்டிருக்கு. அதனால குரு பதிஷ்ட மார்கேன, முக்கியமானது 24வது ஸ்லோகம் 1:24 முக்திகோபனிஷத்துல ராமர் சொல்றாரு, குரு உபதிஷ்ட மார்கேன தியாயன். யாரு ஒரு குருநாதர் இருந்து பகவானை எப்படி தியானம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்து, மத்குணம் அவ்யயம், பகவான் வந்து பாத்தீங்கன்னா குணங்களை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம் 7வது சாப்டர்ல பார்த்துருக்கோம். இப்ப திரும்ப 9வது சாப்டர்ல பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 10வது சாப்டர் வரிசையா பார்க்க போறோம். நம்ம இந்த முறையில வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவானோட குணங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா உபாசனை பண்றவன் மத்குணம் அவ்யயம், அவ்யயம்னது நாசமில்லாத என்னுடைய குணங்களை தியானம் பண்றவன். மத் சாயுஜ்யம் த்விஜக, என்னுடைய சாயுஜ்ய பதவியை அந்த முமுக்ஷுவானவன் சம்யக்கு பஜயத் பிரம்மர கீட்டவத்து அப்படின்னு ஒரு நியாயம் சொல்லு. எப்படி வந்து பாத்தீங்கன்னா குளவி வந்து பாத்தீங்கன்னா கொட்டி 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 அந்த வண்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த புழு வந்து பாத்தீங்கன்னா குளவியவே சிந்தனை பண்ணி குளவியா மாறுற மாதிரி இவன் என்ன பண்றான், சதா காலமும் பகவானையே சிந்தனை பண்ணி தியானம் பண்ணி அதுவாக ஆகின்றான். இதுக்கு பேர் சாயுஜ்ய முக்தி அப்படின்னு பேர். இயம் கைவல்ய முக்திஸ்து கேனோபாயேன சித்தியதி. உடனே வந்து பாத்தீங்கன்னா அனுமன் கேட்கிறார், இந்த கைவல்ய முக்தின்னு ஒண்ணு சொன்னீங்களே சுவாமி, இங்கேயே முக்தி அடைகிறது, அது எப்படி முடியும் அப்படின்னு கேட்கும் போது, மாண்டுக்கியம் ஏக்கமேவ அலம் முமுக்ஷூனாம் விமுக்தையே. மாண்டுக்கிய உபனிஷதத்துல சொல்லப்பட்ட ஓங்காரத்தை நல்லா விசாரம் பண்ணி, அகார உக்கார மகாரத்தை விசாரம் பண்ணி, 4வதா இருக்கிற துரியத்தை விசாரம் பண்ணி, நான் துரியமா இருக்கேன் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் ஆனா இங்கேயே முக்தி. அப்ப வந்து ஒருவேளை உனக்கு அது கிடைக்கலன்னா ததாப்பி அசித்தஞ்சேத், அதுலயும் உனக்கு சித்தமாகல அப்படின்னா ஞானம் தசோபனிஷதம் பட, அந்த ஞானத்தை அடையிறதுக்காக 10 உபனிஷதங்களை படிப்பாயாக அப்படின்னு இந்த ஆச்சாரியர் என்ன பண்ற சொல்ற. அப்ப என்ன அர்த்தம்னா முக்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 விதம் சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய முக்தி. ஒன்னு கிரம முக்தின்னு பேரு, அது வந்து பாத்தீங்கன்னா சாலோக்கியம், சாரூபியம், சாமீபியம், சாயுஜ்யம்,
இதுல உத்கிருஷ்டமானது எது? சாயுஜ்யம். இந்த சாயுஜ்யத்தை தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த 8வது சாப்டர்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறோம். அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா 10வது ஸ்லோகத்துல பாடத்துக்கு வந்து மெயின் பாடத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுச்சு பிரயாண காலே. 10வது ஸ்லோகம் இருக்குல்ல, பிரயாண காலம் அப்படின்னா மரண காலத்துல. மரண காலத்துல என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா, மரண காலம் எதுக்கு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கு, பிரம்மசூத்திரத்துல ஒரு நியமம் வச்சிருக்கு, பிரயாணாத் தத்ராபி திருஷ்டம் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு 4:1:12. நம்ம இப்ப என்னெல்லாம் பண்றோமோ வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசி தாட்டா அது வரணும், இதுக்காக தான். அதனால கடைசி தாட்டுக்காக என்ன பண்ணணும், பிரயாண காலம்னா மரணிக்கிற காலத்துல மனசா அச்சலேன, மனச அசைவில்லாமல் செய்து கொண்டு, பக்தியா யுக்தோ பக்தியோடு கூடினவனாக, யோக பலேன செய்வ யோகத்தோட பலம், யோக பலம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்பவே இப்ப இருக்கும் போதே என்ன பண்ணணும், இந்த ஓங்காரத்தை சொல்லி சொல்லி இந்த மூச்சை வந்து பாத்தீங்கன்னா பிராணனை மேல ஏத்துற அபியாசம் பண்ணணும். அந்த மேல ஏத்தி ஏத்தி அபியாசம் பண்ணி நல்லா வந்து பாத்தீங்கன்னா மூச்சை இழுத்து ஓம்னு உள்ளுக்குள்ளார இழுத்து இழுத்து அபியாசம் பண்ண 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 இந்த நாடிகளோட இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஊர்துவ கமன பிராணன் அப்படின்னு பேர். நல்ல பிராணன் மேல ஏறும், அது கூடயே டிராவல் பண்ண நம்ம இங்க பிராணன் மூக்குல போறது இல்லை. ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா பிராண ஒரு கத்தின்னு ஒண்ணு இருக்கு, பிராண கத்தின்னு பேர். இதை வந்து பாத்தீங்கன்னா மானசீகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அபியாசம் பண்ணும்போது பிராணன் மேல் நோக்கி போற பிராணன், அது அபியாசம் பண்ணணும். அது அபியாசம் பண்ணி புருவோர் மத்தியே பிராணம் ஆவேஷ்ய சம்யக்கு, இந்த புருவ மத்தியில வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிராணனை வந்து பாத்தீங்கன்னா கொண்டுட்டு வந்து நிப்பாட்டி என்ன பண்ணணும், சதம் புருஷம் உபைதி திவ்யம். அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல அந்த நாடி, இந்த நாடிக்கு என்ன பேரு, புருவ மத்தியில சுஷும்னா நாடின்னு பேர். அந்த சுஷும்னா நாடியில வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிராணனை வைத்து என்ன பண்றான், அவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பரம புருஷனை வந்து பாத்தீங்கன்னா அடைகின்றான் அப்படின்னு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நல்ல திவ்ய புருஷனை அடைகின்றான் என்ன அர்த்தம், அந்த பிரம்மலோகத்துக்கு போய் அந்த சாயுஜ்ய பதவின்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மத்தோடு, சகுண பிரம்மத்தோடு ஒன்றிணைகின்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இப்ப கேள்வி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன கேள்வி வருது சுவாமி, அந்த லட்சணங்கள்லாம் பாத்தீங்கன்னா பரம் புருஷம் உபைதி திவ்யம் அப்படின்னு இருக்கு, மேலான புருஷனை அடைகின்றான் அப்படின்னு இருக்கு. இங்கிருந்து போய் அடையிற லோக்கம் வந்து பாத்தீங்கன்னா என்ன லோக்கம் அப்படின்னா, பிரம்மசூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா 4, 3, 7, 8, 9, 10 வரிசையா சூத்திரங்கள் இருக்கு. 4, 3 பிரம்மசூத்திரத்துல 4, 3, 7ல இருந்து ஆரம்பிச்சுங்க. காரியாதிகரணம் அப்படின்னு ஒரு அதிகரணம் இருக்கு, ஒரு டாபிக் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. இங்கிருந்து போறவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதை அடைகின்றான், எதை அடைகின்றான் அப்படின்னு கேட்கும்போது, நான் ஏற்கனவே பாடம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு சொன்னேன், 2 பிரம்மங்களை பத்தி நம்ம சொல்றோம். ஒண்ணு வந்து காரிய பிரம்மம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா காரண பிரம்மம் அப்படின்னு. காரிய பிரம்மம்னா என்ன அர்த்தம், வெளிப்பட்டது எல்லாத்துக்கும் பேரு காரிய பிரம்மம்னு பேரு. நாம ரூபமா வெளிப்பட்டதெல்லாம் காரிய பிரம்மம். அந்த காரிய பிரம்மத்துக்கு இன்னொரு பேரு தான் ஹிரண்ய கர்ப்பர்னு பேரு. அவர் தான் பிரம்மலோகத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரிய மண்டலத்துக்குள்ளார பிரம்மலோகத்துல இருக்கிறவர். அவருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ரூபங்கள் தான் இந்த லோகத்துல இருக்கிற எல்லா தேவதைகளும் அவரோட ரூபம் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு ஈஸ்வரனோட, ஒரே ஒரு ஹிரண்ய கர்ப்பர்னு சொல்லக்கூடிய ஈஸ்வரனுடைய அநேக ரூபங்கள் தான் எல்லா தேவதைகளும். அப்ப தேவதா ஒன்னே ஒண்ணுதான், வெளிப்பட்டது காரிய பிரம்மம் அப்படின்னு பேரு. காரண பிரம்மம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படாதது வந்து பாத்தீங்கன்னா காரண பிரம்மம், அவ்யக்தம் அப்படின்னு பேர் அதுக்கு. இப்ப கேள்வி வருது, இங்க இருந்து நம்ம ஓங்கார உபாசனையை இப்ப நம்ம பண்றோம். இப்ப நான் உங்களுக்கு அடுத்ததெல்லாம் அதான் சொல்ல போறோம். அப்ப ஓங்கார உபாசனைய பண்றவன் காரிய பிரம்மம்னு சொல்லக்கூடிய ஹிரண்ய கர்ப்பரை அடைவானா, அல்லது வந்து பாத்தீங்கன்னா இப்ப லட்சணத்தை பாத்தீங்க அப்படின்னா கவிம் புராணம் அனுசாசிதாரம் இதெல்லாம் லட்சணங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் வரும். இந்த லட்சணங்கள்லாம் பிரம்மத்துக்கான லட்சணம் மாதிரியே தெரியுது. இங்க 10வது ஸ்லோகத்திலையும் என்னது, பரம் புருஷம் உபைதி திவ்யம்னு சொல்லப்பட்டிருக்கு. பரம் புருஷம் இருக்கு, மேலான புருஷன்,
மேலான புருஷன்னா என்ன அர்த்தம்? பிரம்மமா, சகுண பிரம்மமா, இல்ல நிர்குண பிரம்மமா அப்படின்னு கேள்வி வரும். அந்த கேள்விக்காக வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, காரியம் பாதரி ரஸ்ய கத்யுபபத்தேஹே. ஒரு அருமையான சூத்திரங்கள் இங்க விசாரம் வருது. காரியம் பாதரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆச்சாரியர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்றார், இவன் சென்று அடைதல் அப்படின்னாவே அது காரிய பிரம்மத்தை, பிரம்மலோகத்துல போய் காரிய பிரம்மத்தை ஹிரண்ய கர்ப்பரைத்தான் அடைகின்றான். ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கும் போது சூத்திரங்கள் சொல்லுது, எங்கேயாவது மனசுல வந்து சென்று அடைதல் அப்படின்னு எங்கேயாவது உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, சாஸ்திரத்துல மொத்த இடத்துலையும் ஏதாவது ஒரு தேசத்துல ஏதாவது ஒரு காலத்துல சென்று ஒரு வஸ்துவை அடையிறதா இருந்துச்சு அப்படின்னா மனசுல கிளியரா அர்த்தம் எடுத்துக்கணும், அது காரிய பிரம்மத்தை தான் சொல்லுகின்றது. பிரம்மலோகத்துல போய் அடையணும், பிரம்மலோகத்துல போய் அந்த பகவான் அடையணும் அப்படின்னாவே என்ன அர்த்தம்? அது வந்து பாத்தீங்கன்னா எங்கும் நிறைஞ்சிருக்கிற நிர்குண பிரம்மம் இல்லை. நிர்குண பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா சர்வ வியாபகமா நாமரூபங்கள் இல்லாம எல்லாமா அதுதான் இருக்கு, இப்பவும் இருக்கு, எங்கேயும் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் சென்று அடையணும், ஒரு உபாசனை பண்ணி ஒரு சென்று அடையணும், இந்த நாடி மூலமா போகணும் அப்படின்னு அர்ச்சிராதி மார்க்கம் அப்படின்னு ஒரு மார்க்கத்தெல்லாம் சொல்லுது அப்படின்னா, உபாசனைய சொல்லுச்சு அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா சென்று அடைதல். அப்படின்னா நம்ம சென்று அடையணும்னு அப்ப என்ன அர்த்தம்? இங்க இல்லைன்னு அர்த்தம். இங்க இல்ல, நாம் போய் அடையணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா காரிய பிரம்மத்துல மட்டும்தான் கதி உபபத்தேகே சென்று அடைதல் சமயம் உண்டாகும். அப்ப இங்க மந்திரத்துல என்ன இருக்கு? உபைத்தி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. புருஷம் உபைத்தி திவ்யம். அவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பரமபுருஷனை அடைகின்றான் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க அடையல, அவன் சென்று அடைகின்றான். அப்ப சென்று அடைகின்றான்னா நாடிகள் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்கள்ல. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த 8வது சாப்டர்ல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா கிரம முக்தி, சாயுஜ்ய பதவியை அடையறதுக்காக சொல்லக்கூடியது. நான் ஒரு நல்ல தனியா கூட நான் எடுக்கிறேன். இந்த அர்ச்சிராதி மார்க்கம்னு ஒண்ணு இருக்கு, அதை பத்தினிய சூத்திரம் பிரம்மசூத்திரத்திலேயே அடுத்த முதல் அதே வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சிராதி மார்க்கம்னு பத்திய அர்ச்சிராதிகரணம்னே ஒரு அதிகரணம் இருக்கு. நிறைய டீட்டெயிலா இருக்கு. இப்ப இந்த நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த விஷயம் ரொம்ப டீட்டெயிலானது. எப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜா எப்படி அவன் போறான், எந்த மாதிரி சரீரத்தை எடுத்துக்கிறான் அப்படிலாம் இருக்கு. இங்க இருந்து போறவன் எப்படி போவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சுஷும்னா நாடி மரியா வெளியில விட்டோன்னே அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமானவ புருஷாகான்லாம் இருக்காங்க. நம்ம மாணவ புருஷர்கள் அமானவ புருஷர்கள்னு சொல்லப்படுது. மனுவோட உட்பட்டவர்கள் மாணவ புருஷர்கள். மனு லோகத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அமானவ புருஷர்கள்னு தேவ புருஷர்கள் இருக்காங்க. இதை எப்படி அடையறோம் அப்படின்னு கேட்கும் போது நமக்கு வந்து டிராவலிங் பாடி வந்து ஒண்ணு கிடைக்கும். ஆதிவாகிக்க சரீரம்னு ஒரு சரீரத்தை சொல்றோம். இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் ஆகி ஒவ்வொரு இதா வந்து பாத்தீங்கன்னா சரீரம் மாறி 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 நம்மள வந்து பாத்தீங்கன்னா டிராவலிங் பாடி கிடைச்சு நம்ம கடைசியில அந்த பிரம்மலோகத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ போறோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் டெல்லிக்கு போறேன் அப்படின்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜா சொல்லியிருக்கேன் அப்படின்னா அப்ப கண்டிப்பா இங்க டெல்லி இல்லைன்னு தானே அர்த்தம். திருவண்ணாமலையில டெல்லி இல்லை, நான் டெல்லிக்கு போறேன். அதே மாதிரி இங்க இல்லை, நான் பிரம்மத்துக்கு போறேன் அப்படின்னா அப்ப பிரம்மத்தை அடைகிறேன் அப்படின்னாவே அந்த பிரம்மம் என்னது? சகுண பிரம்மம் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். உபாசனையினால அடையக்கூடிய பிரம்மம் சகுண பிரம்மம் தான். சொன்னதுக்கு பிறகு 10வது ஸ்லோகம் ஃபுல்லா முடிச்சதுக்கு பிறகு 11வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்குது. இன்னைக்கு பாட்டம் வந்துருங்க. ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். 11வது ஸ்லோகத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவதாரிக்க பாஷ்யம் இருக்கு. புனக அபி வக்ஷியமானேன உபாயேன. இன்னும் இந்த கிரமமுக்திக்கு உபாயத்தை இன்னும் சொல்லல. 13வது ஸ்லோகத்துல தான் சொல்ல போறார் ஓங்காரத்தை பத்தி. இந்த பிரம்மலோகத்தை சாயுஜ்யத்தை அடையிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ஷியமானேன உபாயேன இனி சொல்லக்கூடிய 13வது ஸ்லோகத்தை சொல்லக்கூடிய உபாயத்தோட பிரதிபித்சிதஸ்ய பிரம்மனோ, எதை வந்து பிரதிபாதனம் பண்றதுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு ஆசை இருக்கோ, நம்ம பிரம்மலோகத்துல போய் எதை அடைய போறோமோ அந்த பிரம்மனை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு விருப்பத்தினால வேதவித்து வதனாதி, வேதத்தை அறிந்தவர்களுடைய ரிஷிமார்களுடைய வதனத்தினால அவங்களுடைய வாக்குனாலேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க,
அப்படின்ற முதலிய விசேஷண விசேஷிய அது மாதிரி விசேஷணங்களால் சொல்லக்கூடிய அந்த பிரம்மத்தை விசேஷிதம் அதை பத்தி பாத்தீங்கன்னா அபிதானம் கரோதி பகவான் பாத்தீங்கன்னா சொல்ல போறார். வேதத்தை அறிந்தவர்கள் அந்த அந்த ஈஸ்வரனை பாத்தீங்கன்னா பிரம்மலோகத்தில் போய் அடைய வேண்டிய அந்த காரிய பிரம்மத்தை எந்த விதமா சொல்கிறார்கள் அப்படின்றத பத்தி ஆச்சாரியார் இங்க ஸ்லோகத்துல சொல்ல போறார். மாண்டுக்கியத்துல இதுல கட்டோபனிஷத்துல என்ன மந்திரம் இருக்கோ அந்த கட்டோபனிஷத்துல இருக்கிற மந்திரம் அப்படியே இங்க இருக்கு. யாராவது கட்டோபனிஷத் மந்திரம் எடுக்கணும்னா பக்கத்துல உங்களுக்கு அடுத்த பேஜ்லயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா நான் PDF அனுப்பியிருக்கேன். அதெல்லாம் ஒவ்வொன்றா நான் கொடுத்துக்கிட்டே வந்திருக்கேன். நம்ம மெதுவாக ஃபாலோ பண்றேன். ஸ்லோகத்துக்கு வந்துருங்க. 11வது ஸ்லோகம். யாரை பத்தி லட்சணம்? ராமர் சொன்னார்ல அந்த பிரம்மலோகத்துல போய் சாயுஜ்ய பதவியை அடையறான் அப்படின்னு. எப்படி? சொல்லப்பட்ட குருநாதர் மூலமா சொல்லப்பட்ட தியான முறைப்படி தியானம் பண்ணி சாஸ்திரத்துல என்ன இருக்கோ அந்த மெத்தேடுல தியானம் பண்ணி போய் அடைகிறவன் எந்த புருஷனை அடைவான்? மந்திரம் சொல்லுது. யதக்ஷரம் வேதவிதோ வதந்தி யதக்ஷரம் வேதவிதோ வதந்தி விஷந்தி யத்யதயோ வீதராகாஹ விஷந்தி யத்யதயோ வீதராகாஹ யதிச்சந்தோ பிரம்மச்சர்யம் சரந்தி யதிச்சந்தோ பிரம்மச்சர்யம் சரந்தி தத்தே பதம் சங்கிரஹேன பிரவக்ஷ்யே தத்தே பதம் சங்கிரஹேன பிரவக்ஷ்யே யதக்ஷரம் வேதவிதோ வதந்தி விஷந்தி யத்யதயோ வீதராகாஹ யதிச்சந்தோ பிரம்மச்சர்யம் சரந்தி தத்தே பதம் சங்கிரஹேன பிரவக்ஷ்யே. சொல்றார். யதக்ஷரம் வேதவிதோ வதந்தி. வேதவிதோ அப்படின்னா வேதத்தை அறிந்தவர்கள். வேதவிதா வேதத்தை நல்லா பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி விசாரம் பண்ணி அறிந்தவர்கள். எது அக்ஷரம் வதந்தி எந்த அக்ஷரத்தை சொல்கிறார்களோ. எந்த அக்ஷரம்ன்றதுக்கு அர்த்தம் 2 அர்த்தம் பார்த்துருக்கோம். அக்ஷரத்துக்கு அந்த பிரம்மத்துக்கு பேரும் அக்ஷர தத்துவம்னு பேரு. அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரம்மத்தை குறிக்கக்கூடிய சப்தத்துக்கு பேரும் ஓங்காரத்துக்கு பேரும் அக்ஷரம்னு பேர். அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா வேதத்தை அறிந்தவர்கள் எந்த அக்ஷரத்தை சொல்கிறார்களோ எந்த அக்ஷர தத்துவத்தை சொல்கிறார்களோ பிரம்மத்தை சொல்கிறார்களோ அது மட்டும் இல்ல எத்து எதையோ எதையாக அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த முயற்சி செய்கின்ற சந்நியாசிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு பகவானையே கத்தின்னு நிற்கிற அந்த சந்நியாசிகள் அவங்க பாத்தீங்கன்னா எத்து வீதராகாக சொல்லியாச்சு. ஊர்பட்ட காமத்தை வச்சுக்கிட்டு இருக்க ராகத்வேஷத்தை வச்சுட்டு இருக்கவங்க இல்ல. வீதராகாக ஆசையும் ராகமும் துவேஷமும் இல்லாதவர்களா இருக்கிற சந்நியாசிகள். எத்து விஷந்தி நல்ல உபாசனையினால ஓங்கார உபாசனையினால எதில் பிரவேசிக்கிறார்களோ மரணமடைந்து எதனிடத்தில் பிரவேசிக்கிறார்களோ. அது மட்டும் இல்ல எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி நல்ல பிரம்மச்சாரிகளா குருகுல வாசத்துக்கு போய் குருவை போய் எதுக்காக அடைஞ்சு குரு சேவையில ஈடுபடுகிறார்களோ. எதிச்சந்தோ எதை அடைவதற்காக அந்த பிரம்மச்சரிய விரதத்தை கடினமான பிரம்மச்சரிய விரதத்தை அனுஷ்டானம் பண்றாங்களோ. அப்ப 3 சொல்லியாச்சு. தத்து பதம் அந்த பதத்தை தே சங்கிரகேன பிரவக்ஷியே உனக்கு நான் என்ன பண்றேன் சுருக்கமா ஒன்னு சொல்றேன்ப்பா. ஓம் இத்தியேதத்து. என்னப்பா சுருக்கமானா கட்டோபனிஷத்துல மந்திரம் சொல்லுது ஓம் இத்தியேதத்து. ஓம் என்ற அதுவே அது அப்படின்னு யம தர்மராஜா நச்சிகேதஸ்க்கு சொல்ற. இந்த மந்திரம் அப்படியே என்ன இருக்கு அப்படின்னா இதுல கீதால இதுல கட்டோபனிஷத்து மந்திரம் இது அப்படியே கட்டோபனிஷத்து மந்திரம். வேதத்தை அறிந்தவர்கள் எந்த அக்ஷர தத்துவத்தை சொல்கிறார்களோ ராகத்வேஷம் இல்லாத சந்நியாசிகள் முயற்சி உடைய சந்நியாசிகள் எந்த தத்துவத்தில் பிரவேசிக்கின்றார்களோ இறந்த பிறகு. அதே நேரத்தில் எதை இச்சைப்பட்டு பிரம்மச்சரிய விரதத்தை பாத்தீங்கன்னா அனுஷ்டானம் செய்கிறார்களோ அந்த பதத்தை உனக்கு நான் சுருக்கமாக சொல்கின்றேன் அப்படின்னு சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்துருங்க. ஆச்சாரியர் சொல்றார் எது அக்ஷரம். அக்ஷரம்னா என்ன அர்த்தம்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். க்ஷரம் அப்படின்னா நாசத்தை அடையக்கூடியது.
அக்ஷரம் அப்படின்னா நாசத்தை அடையாததுன்னு அர்த்தம். ந க்ஷரதி இது அக்ஷரம், நாசம் இல்லாததுக்கு பேர் அக்ஷரம்னு பேரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா வேதவிதோ வதந்தின்னு இருக்குல்ல, அக்ஷரம் வேதவிதோ வதந்தி. வேதவிதகன என்ன அர்த்தம்? வேதார்த்த ஞா வதந்தி. வேதத்தை நல்லா அறிந்தவர்கள். நிறைய பேர் ஏக தேசத்துல தெரிஞ்சு வச்சிருக்காங்க, அதான் பிரச்சனை. இப்ப எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா டீச்சர் ஆயிட்டாங்க, அதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். பூரணமா படிக்கணும். பிரஸ்தானத்திரயத்தை நல்ல முறையில படிச்சதுக்கு பிறகு, சிரவணம் பண்ணி நல்லா மனனம் பண்ணதுக்கு பிறகுதான் தெரியும் சாஸ்திரம் என்ன சொல்ல வருதுன்னு. இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீவன் முக்தியை மட்டும்தான் சாஸ்திரம் சொல்லுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க பகவத்கீதை படிச்சாலும், கட்டோபனிஷத் படிச்சாலும், முண்டக்கம் படிச்சாலும், பிரம்மசூத்திரத்திலையும் கூட வந்து பாத்தீங்கன்னா 2 முக்தியை பத்தி சொல்லுது. ஜீவன் முக்தி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிரம முக்தி. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்ப படிக்கிறவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்மியா படிக்கிறதுனால அவங்க செலக்டடா படிச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கிரம முக்தியை பத்தி விட்டுட்டாங்க. இது சாஸ்திரம் சொல்லலை, ஏதோ சுவாமி இவர் பரமஹம்சானந்தா வந்து எதையோ சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு. ஏன்னா அவங்க படிக்கணும். அதனாலதான் சொல்றேன், பிரம்மசூத்திரம் ஃபுல்லா படிக்கணும். பிரம்மசூத்திரத்துல கடைசி சூத்திரமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு. அனாவிருத்தி சப்தாத் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு, 555வது சூத்திரம். இந்த கிரமமுக்தியை பத்தி நிறைய சூத்திரங்கள் இருக்கு, மந்திரங்கள் இருக்கு. இதை விட்டுட்டோம். நம்ம நினைச்சுக்கிட்டோம் ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தி அடைஞ்சிடலாம் அப்படின்னு. ஆக்சுவலா ரொம்ப கஷ்டம். ஆச்சாரியர் சொல்லுவார், துர்லபம் துரவகம்யம் அப்படின்னு ரொம்ப வார்த்தை யூஸ் பண்ற. கட்டோபனிஷத்துல ரொம்ப கஷ்டம் சொல்றாரு. என்ன அப்படின்னா ஆசாபாசங்களை விட்டுட்டு நிக்கிறது ரொம்ப கஷ்டம் தானே, அதுக்காக தான். அப்ப ஈஸி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் முயற்சி பண்ணலாம். எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிரம முக்திக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா முயற்சி பண்ண முடியும். ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னா, வேதத்தை அறிந்தவர்கள், வேதார்த்த ஞாகா, வேதத்தை அறிந்தவர்கள் வதந்தி, வேதத்தை அறிந்தவர்கள் சொல்கிறார்கள். எனது தத்வா ஏததக்ஷரம் கார்கி பிராமணா அபிவதந்தி. பிருகதாரண்ய உபனிஷத்துல இருக்கிற மந்திரத்தை ஆச்சாரியர் கோட் பண்றார். யத்வா ஏதத் அக்ஷரம் கார்கி. ஹே கார்கி, கார்கிக்கு வந்து யாக்ஞவல்க்ய மகரிஷி சொல்றார், ஹே கார்கி, எவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்ஷரத்தை பத்தி வந்து பாத்தீங்கன்னா எந்த பிராமணர்கள், வேதத்தை அறிந்த பிராமணர்கள் எந்த அக்ஷர தத்துவத்தை அபிவதந்தி சொல்கின்றார்களோ அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்? நல்ல வேதத்தை தெரிந்தவர்கள் எந்த அக்ஷர தத்துவத்தை சொல்கிறார்களோ சொல்லியாச்சு. பிருகதாரண்யம் இது ஸ்ருதேகி. சர்வ விசேஷ நிவர்த்தகத்துவேன அபிவதந்தி. சர்வ விசேஷ நிவர்த்தகத்துவேன அபிவதந்தி அஸ்தூலம் அனனு இத்தியாதி. அந்த அக்ஷர பிரம்மத்தை எப்படி சொல்றாங்க? சர்வ விசேஷ நிவர்த்தகத்துவேன, எல்லாத்தையும் நீக்கிறது மூலமா. அஸ்தூலம் அனனு, அந்த பிரம்மத்தை பத்தி பேசும்போது என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்ஷரத்தை பத்தி பேசும்போது இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, அது ஸ்தூலமானது இல்லை, அது வந்து பாத்தீங்கன்னா அணுவானது இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் நேத்தி பண்ணிதான் அந்த பிரம்மத்தை அறிய முடியும்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னு பிருகதாரண்யத்துல இருக்கு. சொன்னதுக்கு பிறகு இப்ப பாருங்க, ஒரு மோகம் வந்துருச்சா என்னன்னு கேட்டீங்கன்னா, நேத்தி பண்றதா இருக்கே சுவாமி அப்படின்னு டவுட் வரும். நேத்தி பண்றத சொல்லியிருக்கே. கார்கி பிராமணத்தை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து பாத்தீங்கன்னா அங்கேயும் நிர்குண பிரம்மத்தை தான் சொல்லுது. 2வது மந்திரம் சொல்றதும் வந்து பாத்தீங்கன்னா அஸ்தூல மனனுன்னு சொல்றதும் நேத்தின்ற நிர்குணத்தை பத்தி தான் பேசுது. ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா சகுண பிரம்மத்துக்கான விஷயத்தை தானே பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, சகுணம் நிர்குணம்ன்றதுலாம் வந்து வேற எதுவுமே இல்லைங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கிறது ஒரே பிரம்மம் தான். நமக்கு இங்க எக்ஸ்பீரியன்ஸ் அதை பண்ண முடியல, அனுபூதி பண்ண முடியலன்றதுக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் எடுக்கிறோம், பிளான் பி எடுத்துக்கிறோம். பிளான் பி ஏ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சக்சஸ் ஆகலை, இங்கேயே அனுபூதி பண்ண முடியல, அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா பிளான் ஏவை எடுத்து விட்டுட்டு பிளான் பி வந்து பாத்தீங்கன்னா கிரமமுக்தி, அதுக்கு போய் அங்கேயும் நமக்கு உபதேசம் அதே தான் பண்ண போகுது. இங்க என்ன உபதேசம் பண்ணுதோ அதே பிரம்மத்தை பத்தி தான் அங்க பிரம்மலோகத்திலேயே நமக்கு உபதேசமானது கிடைக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல அதோட நிலையில ஒண்ணுதான் இருக்கிறது, ஒரே பிரம்மம் தான். நம்ம பார்வையில தான் வந்து பாத்தீங்கன்னா என்னது, ஒரு நாமரூபத்தோடு சேர்ந்து இருக்கிறது, நாமரூபம் இல்லாம இருக்கிறதுன்னு நம்ம லெவல்ல இருந்து பார்க்கிறோம். அடிச்சா ஆச்சாரியர் என்ன பண்றாரு, அடுத்து சொல்றார் கிஞ்ச. அப்ப வேதத்தை அறிந்தவர்கள் எந்த அக்ஷர தத்துவத்தை சொல்கிறார்களோ ஒண்ணு. 2வது கிஞ்ச, மேலும் விஷந்தி. விஷந்தின்னு அர்த்தம் பிரவிசந்தி. பிரவிசந்தினா நுழைகிறார்கள். நுழைகிறார்கள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சம்யக் தரிசன பிராப்தௌ சத்யாம்
நல்ல தரிசனம் வந்து பார்த்தீங்கன்னா பிராப்தியான நிலையில, சமயக்கு தரிசனம்னா இந்த வேதாந்தத்தை படிச்சு இவ்வளவுதான், இது பகவான் சொல்றது இதுதான், உபனிஷத் சொல்றது இதுதான் அப்படின்னு நல்ல ஞானத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிராப்தியான நிலையில, பிராப்தவு சத்தியம் எத்து எதையோ எத்தனசீலாக சந்நியாசினக, நல்ல எத்தனத்தை உடைய தன்மையை உடைய முயற்சி செய்கின்ற அந்த சந்நியாசிகள் எப்படிப்பட்டவங்க? வீதராகாக விகதோ ராகோ ஏபிய, எவர்களிடத்திலிருந்து ராகத்வேஷம் வெளியேறி விட்டதோ அவர்களுக்கு பேரு வீத்தராகான்னு பேரு. தே வீத்தராகா, அவர்கள் என்ன பண்றாங்க? முயற்சி செஞ்சு எதில் பிரவேசிக்கிறார்களோ. எதில் பிரவேசிக்கிறார்கள் அப்படின்னு கேட்டா இதுவும் ரெண்டு இருக்கு. இங்கேயே அகம் பிரம்மாஸ்மின்னு ஒருத்தர் பிரவேசிக்கிறார், ஒருத்தர் இல்ல அப்படின்னா அந்த ஓங்காரத்தை சொல்லி சொல்லி சொல்லியே அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சகுன பிரம்மத்துல பிரவேசிக்கிறார். ரெண்டுமே தான். இது இல்லைன்னா பிளான் ஏ, இல்லைன்னா பிளான் பி, இவ்வளவுதான். இதை வந்து பார்த்தீங்கன்னா எத்திச்ச அக்ஷரம் இச்சந்தோ, எந்த பிரம்ம தத்துவத்தை அக்ஷர தத்துவத்தை அடைவதற்கு இச்சைப்பட்டு, இச்சந்தோன்னு என்ன அர்த்தம்? ஞாத்தும். ஞாத்தும் இச்சந்தோன்னு என்ன அர்த்தம்? அறிந்து கொள்வதற்கு, அந்த பிரம்ம தத்துவத்தை அறிந்து கொள்வதற்கு. இது வாக்கியசேஷக. அந்த மந்திரத்துல வந்து பார்த்தீங்கன்னா எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தின்னு இருக்கு. எது இச்சந்தோனா ஞாத்தும் இச்சந்தோன்ற வார்த்தையை நம்ம போட்டுக்கிட்டீங்கன்னா சரியா வந்துடும். எதை அறிந்து கொள்வதற்கு இச்சையினால் பிரம்மச்சாரிகள் வந்து குருகுல வாசத்தை அடைகிறார்களோ. பிரம்மச்சரியம் குரவு சரந்தி. பிரம்மச்சரியம் என்ன அர்த்தம்? நான் ஏற்கனவே 2 சொல்லியிருக்கேன். இது வந்து யோக சூத்திரம் சொல்லும்போது பிரம்மச்சரியத்துக்கு 2 லட்சணம் சொல்லியிருக்கேன். பொதுவாக ஆச்சாரியார் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரம்மச்சரியம்ன்ற இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பக்கத்தில் இருந்து சேவை பண்ணுறது அப்படின்னு ஒன்று சொல்கிறார். குருகுல வாசம் பண்ணிக்கிட்டு அந்தேவாசியாக இருந்துக்கிட்டு பக்கத்திலேயே இருந்துக்கிட்டு சேவையில் இருக்கிறது அப்படின்னு பேர். இதுக்கு பேர் பிரம்மச்சரியம்னு பேர். அதுக்கு அடுத்தது வந்து அதோட சூக்ஷ்ம அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஷ்டவித மைத்துன வரிஜிதம். இவ்வளவுதான் விஷயம். 8 விதமான பெண்ணோட சேர்க்கை இல்லாம, சம்போக விஷயங்கள் இல்லாம இருக்கிறதுக்கு பேரு 8 விதமா மைத்துனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது எதுவுமே இல்லாம இருக்கிறதுக்கு பேரு பிரம்மச்சரியம். குரு பக்கத்துல இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? இந்த 8 சம்பவிக்காது. அப்ப என்ன அர்த்தம்னா, ஆச்சாரியர் ரொம்ப கிளியரா இருக்காரு. குரு பக்கத்திலேயே இருந்து சேவையிலேயே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த பாசிபிலிட்டிஸும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மச்சரியத்துல இருந்து கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ரொம்ப சேஃபஸ்ட் பிளேஸ். அதனால குரு பக்கத்துல இருந்துகிட்டு சேவை பண்றது தான் பிரம்மச்சரியம். 2 அர்த்தம் எடுத்துங்க. குருட்ட சேவை பண்ணிக்கிட்டு இருந்தாவே சைமல்டேனியஸா உங்களுக்கு நடக்கிறது என்னது? மைத்துனம் இல்லாமல் போய்விடும். இன்டர்கோர்ஸ் எதுவுமே நடக்காம சம்பவிக்காது. அதை 8 விதமா சாஸ்திரம் சொல்லுது, அது சம்பவிக்காது. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு தத்து தே பதம். அப்ப 3 இருக்கு. பிரம்மச்சரியம் இருக்கிறது எதுக்காக? அதே மாதிரி வேதத்தை அறிந்தவர்கள் எதை சொல்கிறார்கள்? அப்புறம் சன்னியாசிமார்கள் வந்து பாத்தீங்கன்னா எதில் பிரவேசிக்கிறார்கள்? அந்த பதத்தை நான் சுருக்கமா உனக்கு சொல்றேன். தத்து தே பதம், அந்த பதத்தை சுருக்கமா சொல்றேன். அக்ஷராக்கியம் பதம், அந்த பதம் எதுப்பா அப்படின்னா அக்ஷரம் சொல்லக்கூடியது. அக்ஷரம் சொல்லக்கூடியது என்னது சுவாமி? இந்த பேர் எங்கேயோ வந்திருக்கே சுவாமி அப்படின்னா, அக்ஷரம் பிரம்ம பரமம். ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா 3வது ஸ்லோகத்திலேயே நம்ம சொல்லிட்டோம், அக்ஷரம் பிரம்ம பரமம். அக்ஷரம்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல அக்ஷரம்னா எதை எடுக்கணும் அப்படின்னு கேட்டினா பரபிரம்மத்தை, நிர்குண பிரம்மத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ அந்த அக்ஷரம் சொல்லக்கூடிய அந்த பதத்தை வந்து பார்த்தீங்கன்னா பதனீயம். பதனீயம் அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து மாண்டூக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பதம்ன்ற சப்தம் வந்து 2 அர்த்தத்தில் பண்ணப்படுது. பத்யத்தே அசௌ இதி பதம், பத்யத்தே அசௌ இதி பதம் அப்படின்னு ஒரு பதம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடைய, இங்க வந்து ஆச்சரிய சொல்றார் பதனீயம் பதம் அப்படின்றார். பதனீயம் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா அடைய யோக்கியமான பதம். இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு கிளாரிட்டி இல்லை. அடைய யோக்கியமான பதம் அப்படின்னா நிர்குண பிரம்மம் அடைய யோக்கியமானது தான், சகுண பிரம்மமும் வந்து பார்த்தீங்கன்னா அடைய யோக்கியமானது தான். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பத்யத்தே கம்யத்தே அசௌ இதி பதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சகுணத்தை குறிச்சு. பத்யத்தே கம்யத்தே பததாத்து வந்து பார்த்தீங்கன்னா அடைதல்ன்ற விஷயத்தை, பரமபதத்தை அடைகின்றான், சென்று அடைகின்றான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது சகுண பிரம்மத்தை குறிக்கும் உங்களுக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மலோக்கம்ன்றதுக்கு அர்த்தம் சொல்லும்போது கட்டோபனிஷத்துல சொல்லும்போது சொல்றாரு பிரம்மஏவ லோக்க பிரம்மலோக்ககன் இருக்கும். இதெல்லாம் நிறைய சுத்திகள் இருக்கு. நம்ம அந்த அர்ச்சிராதி மார்க்கத்தை பத்தி பேசும்போது நிறைய கொட்டேஷன்ஸ் இருக்கு.
பிரம்மையேவ லோகம் பிரம்மலோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அடைய வேண்டியதில்லை, அடையப்பட்டதாவே எது இருக்கும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பதம்னு சொல்லக்கூடியது. அந்த பதத்தை நான் உனக்கு சுருக்கமா சொல்றேன். சங்கிரகேன பிரவக்ஷியே, ரொம்ப சுருக்கமா உனக்கு சொல்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா சங்கிரகன அர்த்தம் சங்கேபக, ரொம்ப சுருக்கமா சொல்றேன். தேன சங்கேபேன பிரவக்ஷியே கதையிஷ்யாமி, சொல்கின்றேன் அப்படின்னு ஆச்சாரியார் சொல்லி முடிச்சிட்டார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகமும் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு மீனிங் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேசுறது வந்து பரபிரம்மத்தை பத்தி, அக்ஷர பிரம்மத்தை பத்தி. ஆனா அக்ஷர பிரம்மத்தை பத்தி பேசுனதுக்கு பிறகு மந்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டோபனிஷத்து மந்திரம் அப்படியே இருக்கிறது. ரெண்டாவது வள்ளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா 15வது மந்திரம், 2வது வள்ளி 15வது மந்திரம். அத சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, சர்வே வேதா யத் பதம் ஆமனந்தி, எல்லா வேதங்களும், இங்க பாருங்க, வேத விதோ வதந்தின்னு நம்ம கிருஷ்ணர் சொல்லியிருக்கார். ஆனா மந்திரத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சர்வே வேதா யத் பதம் ஆமனந்தி, எல்லா வேதங்களும் எந்த பதத்தை சொல்கின்றனவோ, தபாம்சி சர்வாணிச்ச யத் வதந்தி, நல்ல தபஸ்விகள் வந்து பாத்தீங்கன்னா எந்த பதத்தை சொல்கின்றார்களோ, யத் வதந்தி, சர்வே வேதா யத் பதம் ஆமனந்தினாலும் சொல்கின்றனவோ, வேத மந்திரங்கள்லாம் எதை சொல்லுதோ, நல்ல தபஸ்விகள் எல்லாம் எதை சொல்கிறார்களோ, எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி, இந்த மந்திரத்துல இருக்கிறது அப்படியே இருக்கு. எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி, எதை இச்சைப்பட்டு பிரம்மச்சரிய விரதத்தை இருக்கிறார்களோ, ஊர்துவரேத்தசா இருக்காங்களோ, தத்தே பதம் சங்கிரகேன பிரவீமி, அந்த பதத்தை உனக்கு சுருக்கமா சொல்கின்றேன். யமதர்மராஜா நச்சிகேதஸ்க்கு சொல்ற. என்ன பதம் சுவாமி அப்படின்னா, ஓம் இத்யேதத், ஓம் என்ற அதுவே அந்த பதம், ஓம் என்ற அதுவே அந்த பதம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அப்ப அந்த மந்திரத்தை அப்படியே இங்க ஆச்சாரியா சொல்லியிருக்க. இந்த விஷயத்துல கொஞ்சம் ஆச்சாரியா என்ன பண்றார், விசாரம் பண்றதுக்காக பாஷ்யம் எழுதுறார். அடுத்த மந்திரம் அடுத்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 21வது பேஜ் உங்க பிடிஎஃப்ல 21வது பேஜ்ல பாஷ்யம் இருக்கு பாருங்க. ஆச்சாரியர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பிரம்மம் இருக்குங்க. இந்த ஓங்காரத்தை பத்தி பேசும்போது நல்லா புரிஞ்சுங்க. ஓங்காரத்துல வந்து பாத்தீங்கன்னா அகாரம்ன்றது விராட், உகாரம்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பர், மகாரம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன். ஆயிடுச்சா? இந்த அகார உகார மகாரம்ன்றது தான் இந்த விராட்ன்றது. இந்த மொத்த பிரபஞ்சமும் வந்து பாத்தீங்கன்னா விராட், ஸ்தூல பிரபஞ்சமா நம்ம எதெல்லாம் பார்க்கிறோமோ இது எல்லாம் என்னது, சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத். இந்த மொத்தமும் விராட், பகவானோட ஸ்தூல தேகம். எப்படி என்னோட ஸ்தூல தேகத்துக்குள்ளார நான் அப்படின்ற என்னுடைய சூக்ஷ்ம தேகம் இருக்கும், அதே மாதிரி இந்த ஜெகத்துக்கு உள்ளார வந்து பாத்தீங்க அப்படின்னா கணுலையும் வியாபிச்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹிரண்ய கர்ப்ப தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து. விஷ்ணு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் வியாபிச்சிருக்கார், உள்ளுக்குள்ளார வெளிப்படாம இருக்கார். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரசோகம் அப்சு கவுந்தேயன்னு 7வது சாப்டர்ல நம்ம பார்த்தோம். நான் வந்து பாத்தீங்கன்னா ஜலத்துல வந்து சுவையா இருக்கேன், ஜீவராசிகள்கிட்ட நான் ஜீவனமா இருக்கேன் அப்படின்னு வரிசையா எல்லாத்தையும் நான் இதுவா இருக்கேன்னு சொன்னது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குள்ளாரையும் அந்த பகவான் சூக்ஷ்ம தேகமா ஹிரண்ய கர்ப்பரா இருக்கார். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்தூலம் சூக்ஷ்மம் ரெண்டுத்துக்கும் காரணமா இருக்கிறது யாரு அப்படின்னா பரமேஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் காரண கர்த்தாவா இருக்கார். இந்த விராட்டும் ஹிரண்ய கர்ப்பரும் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பட்ட அம்சம், அதனால அதுக்கு என்ன பேர், காரிய பிரம்மம்னு பேர். இந்த பரமேஸ்வரனுக்கு என்ன பேர் அப்படின்னா காரண பிரம்மம் அப்படின்னு பேர். இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவரோட ஒரு அருமையான இது ஒன்று பார்த்தேன், நேற்று நைட்டு பார்த்தேன். நம்ம ஸ்ரீ ரவிசங்கர் ரொம்ப கிளியரா ஒன்று சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, சிவபெருமானுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உருவம் இல்லை. மனசுல நல்லா புரிஞ்சுங்க, சிவபெருமானுக்கு உருவம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் தான் பரமேஸ்வரன் காரணகர்த்தா, விதை, இந்த மொத்த ஜெகத்துக்கும் விதையா இருக்கிறவர். ஆனா அந்த பரமாத்மாவை வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஈஸ்வரனை எப்படி உபாசனை பண்ணும் போது அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிவ லிங்கம்னு ஒண்ணு வச்சிருக்கோம். சிவனுக்கு வந்து அடையாளம் இல்லை, ஆனா அவரை எப்படி உபாசிக்கிறதுன்னும் போது ஒரு லிங்கம்னு அடையாளம்னு அர்த்தம். ஒரு லிங்கத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம உபாசனைக்காகத்தான் சிவலிங்கம்னு ஒண்ணு வச்சிருக்கோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா சிவனுக்கு உருவம் இல்லவே இல்லை, கரெக்ட், உருவமே இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சு தெரியுங்களா? இப்போ வந்து நீங்க உஜ்ஜயினிலாம் போனீங்க அப்படின்னா அந்த சிவலிங்கத்துல அலங்காரம் பண்ணுவாங்க பாருங்க,
மீசையெல்லாம் சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீசையெல்லாம் போட்டு நார்த் இந்தியாவில் இருக்க சிவபெருமானெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் 6 பேக் வச்ச மாதிரி இருக்கும். ஏதோ ரெஸ்லிங் பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் மசில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு அப்படி போடுறாங்கன்னே தெரில. இப்போ என்ன பண்ணியாச்சு, சிவபெருமானுக்கு வந்து ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ரூபங்களை நிறைய விதமான ரூபங்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக சிவபெருமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூபம் இல்லவே இல்லை. அவர் என்னவா இருக்காரு அப்படின்னா அவ்வியக்தம்னு பேரு, மாயையோட சேர்ந்து ஈஸ்வரனா விதையா இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாதவர் அவர். ஆனால் வந்து என்ன பண்ணிட்டோம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இஷ்டப்படி, ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா சிவலிங்கம், சிவனை குறிக்கக்கூடிய லிங்கம் சிவலிங்கம், இவ்வளவுதான். அவருக்கு உருவம்லாம் இல்லை, எந்த ஃபார்மும் இல்லாதவர் தான் சிவலிங்கம். ஆனா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உபாசனை பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா விராட்டு ஹிரண்ய கர்ப்பர் 2 பேர் வெளிப்பட்டவங்க. ஆனா ஈஸ்வரன் வெளிப்படாதவர். இந்த ஈஸ்வரனுக்கு பேரு காரணம்னு பேரு, ஹிரண்ய கர்ப்பருக்கு பேரு காரியம் சூக்ஷ்மம் அப்படின்னு பேரு, அப்புறம் விராட்டுக்கு பேரு காரியம் ஸ்தூலம்னு பேரு. காரணம், சூக்ஷ்மம், அதுக்கப்புறம் ஸ்தூலம், இவ்வளவுதான் இது. இந்த 3த்துக்கு அப்பாற்பட்டு வந்து பாத்தீங்கன்னா துரியம்னு சொல்லக்கூடியது ஒண்ணு இருக்கு. இந்த 3த்தையும் வியாபிச்சு, இந்த அகார உக்கார மகாரம், இந்த 3த்துக்கும் ஆதாரமா இந்த 3த்தையும் வியாபிச்சு ஒரு தத்துவம் இருக்கு, நிர்குண நிராகாரம். அதுக்கு என்ன பேர் அப்படின்னா துரியம் அப்படின்னு 4வதா இருக்கிற, இது 4வதுன்னு பேர் ஆயிடுச்சா. அப்போ இந்த 4 பத்தியும் வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்துல சொல்ல போது, அதுதான் ஆச்சாரியர் இங்க ஆரம்பிக்கிறார். பாஷ்யத்துக்கு வந்துருங்க. ச யோகவை தத் பகவன் மனுஷ்யேஷு. பிரஷ்னோபனிஷதத்துல முக்கியமான பகுதி வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை பத்தி 5வது பிரஷ்னம். அந்த 5வது பிரஷ்னத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பேசுறதெல்லாம் அதுல கேட்கப்பட்டிருக்கு. இவர் வந்து பாத்தீங்கன்னா சத்தியகாமர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சத்தியகாமர் மகரிஷி வந்து பாத்தீங்கன்னா பிப்பலாத மகரிஷிட்ட போய் கேள்வி கேட்கிறார். ஹே பகவானே, ஏ குருவே, ச யோகவை, அந்த உபாசகன் வந்து பாத்தீங்கன்னா தத்து பகவன் மனுஷ்யேஷு, மனிதர்கள் மத்தியில் அந்த ஒரு உபாசகன் பிரயாணாந்தரம். பிரயாணாந்தரம் அப்படின்னா பிரயாண காலே போன ஸ்லோகத்துல பார்த்தோம்ல, அதே மாதிரி பிரயாணாந்தரம் அப்படின்னா மரணகால பரியந்தம். மரணகால பரியந்தம் ஓங்காரம் அபித்யாயீத. குருநாதர் சொன்ன முறைப்படி எவன் பிரயாண காலம் கடைசி தாட்டு வரைக்கும் ஓங்காரத்தை தியானம் பண்றானோ அவன் கதமம் வாவ ச தேன லோகம் ஜெயதி இதி. அவன் 2 பிரம்மத்துல, கதமம் 2 இருந்தா தான் கம்பேர் இருந்தா தான் தமம் போடுவோம். கதமம்னா இந்த 2த்துல எந்த ஒன்றை வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 இருக்கா, ஒன்னு சகுணம் ஒன்னு நிர்குணம். இந்த ஓங்கார உபாசகன் சகுணத்தை அடைகின்றானா அல்லது நிர்குணத்தை அடைகின்றானா, இந்த 2த்துல எந்த லோகத்தை ஜெயிக்கின்றான், இங்கேயே பிரம்மத்தை சகுண பிரம்மத்தை அடைகிறானா அல்லது பிரம்மலோகத்துக்கு போய் பிரம்மலோகத்தை சாயுஜ்ய பதவியை அடைகின்றானா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சத்தியகாமர் கேட்கிறார். இப்ப நல்லா இது பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். ஓங்காரத்தை நம்ம சுவாமி சொல்றார், ஓங்காரத்தை நம்ம பண்ணணும்னு. ஓங்காரத்தை பண்ணுனா எந்த லோகத்தை அடையிறது, சகுணத்தையா இல்ல நிர்குணத்தையா அப்படின்னும் போது சொல்றார் தஸ்மை சகோவாச்ச. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிப்பலாத மகரிஷி வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார். 5:1 5:2 பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஏ தத்வை சத்யகாம பரம் ச பிரம்ம யதோங்காரஹ. அற்புதமான மந்திரம். அந்த இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சத்தியகாமருக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் சொல்றார், அவர் எந்த லோகத்தை அடைகின்றார் அப்படின்னு கேள்வி வரும்போது சொல்றாரு, என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் இந்த ஓங்காரம் நம்ம எதை சொல்றோமோ நல்லா புரிஞ்சுக்கணும். ஓங்காரம் வந்து பாத்தீங்கன்னா பரபிரம்மமும் அதுதான், அந்த ஓங்காரம் தான். அப்பர பிரம்மம் சொல்லக்கூடிய சகுண பிரம்மமும் அந்த ஓங்காரம் தான் அப்படின்னு மந்திரம் சொல்லுது. ஏதத்வை சத்தியகாம, ஹே சத்தியகாமரே, ரிஷியே, ஏ சிஷ்யனே, ஏதத்வைனா எந்த இந்த ஓங்காரமானது இருக்கின்றதோ அந்த ஓங்காரம் தான் பரம்ச அபரம்ச, பரபிரம்மமும் அதுதான். அதே நேரத்தில் பரபிரம்மம்னா நிர்குண பிரம்மம், சகுண பிரம்மமும் அதுதான் அப்படின்னு இது உபக்ரம்ய. அதுல என்ன பண்ணிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை ஆரம்பிச்சு அந்த 1வது மந்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது மாதிரி ஆச்சாரியர் ஆரம்பிச்சு வந்து பாத்தீங்கன்னா வரிசையா வந்து பாத்தீங்கன்னா பிரஷ்னோபனிஷத்துல ஒரு கிளாரிட்டி கொடுக்குதுங்க.
என்னன்னா 2 பிரம்மம் சொல்லப்பட்டிருக்குல்ல. ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா பரபிரம்மம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அபரபிரம்மம் சொல்லக்கூடிய சகுண பிரம்மம். இந்த 2த்தையும் சொல்லிட்டு அதை அடையறதுக்கான மெத்தடை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மந்திரமா சொல்ல ஆரம்பிக்குது. இது உபக்கிரமிய. அவ்வாறு ஆரம்பிச்சு ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டாரு, பாஷ்யத்துல 2வது 5:2 இருந்து 5:5க்கு போயிட்டார். நம்ம என்ன பண்ணுவோம், அது ஒரு 3வது மந்திரம் 4வது மந்திரத்தை படிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 பிரம்மத்துல எதை அடையிறான் அப்படின்னு கேட்கும் போது ஆரம்பிக்கிறார். 3வது மந்திரம் எடுத்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓங்கார உபாசனைக்கான பிடிஎஃப்ல வரிசையா 1, 2, 3 அப்படின்னு கொடுத்துருக்கேன். 1வது மந்திரம் பாஷ்யத்தில் இருக்கு, 2வது மந்திரமும் பாஷ்யத்தில் ஆச்சாரியார் சொல்றார். 3வது மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓங்காரத்தோட அகார உபாசனையை பத்தி சொல்லுது. ஓங்காரத்துல எத்தனை இருக்கு, அகார உகார மகார. யார் வந்து பார்த்தீங்கன்னா அகார உபாசனையை செய்கிறானோ ஓங்காரத்துல, அகார உபாசனை நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு திரும்ப, நீங்க வாயில எந்த ஓங்காரத்தை சொன்னாலும் வெளிப்பட்டாலும் அது அகாரம்னு பேர். ஓம் 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 இப்படி சொன்னாலும், ஓம் 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 இப்படி சொன்னாலும் வாயை விட்டு வார்த்தை வந்துருச்சுனாவே அது ஸ்தூலம். எது ஸ்தூலமா ஓங்காரம் இருக்கிறதோ அது அகார பிரதான ஓங்காரம் அப்படின்னு பேர். இதுல வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன், என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், உகார பிரதானமா சொல்லுங்க அப்படின்னு. ஓம் இப்படி வாயை விட்டு சொன்னாலும் கூட, ஓங்காரத்துல உக்காரத்தை லென்த் பண்ணாலும் கூட இதுவும் என்னது, அகாரம் தான். ஏன்னா வாயை விட்டு சொன்னீங்கன்னாவே அது அகாரம், மனசுல சொன்னீங்கன்னா ஓங்காரம் அது உகாரம். அந்த மனசுல இருக்கிற ஓங்காரமும் அடங்கி வெறும் பிராண ரூபத்துல இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு மகாரம். பிராணனுக்கு ஒரு பிராணன் தான் பகவான், அந்த பகவானுக்கு ஒரு நாதம் இருக்கு, ஒரு சப்தம் இருக்கு, அது நாதம்னு பேர். அப்போ அகாரம்ன்றது வாய் விட்டு சொன்னா அகாரம், மனசுல சொல்ற ஓங்காரத்துக்கு பேரு உகாரம். அது அப்புறம் பிராண ரூபத்துல வெறுமனே அகார உகாரம் அடங்கி அது மகாரமா பிராணனா நிற்கும் போது அதுக்கு பேரு மகார பிரதானம்னு பேர். இதுல ஆச்சாரியர் 3வது மந்திரத்துல பிரஷ்னோபனிஷத்துல சொல்றார், ச யத் ஏகமாத்திரம் அபித்யாயீத. எவன் எந்த உபாசகன் வந்து பாத்தீங்கன்னா ஏகமாத்திரம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா பிரதம மாத்திரா, முதல்ல இருக்கக்கூடிய ஓங்காரத்தோட அகாரத்தை எவன் சொல்கின்றானோ தியானிக்கின்றானோ. இப்ப நீங்க ஜக்கி வாசுதேவ் கிட்ட போனீங்க அப்படின்னா எல்லாம் வெளியிலேயே உட்கார்ந்து சொல்லிட்டு இருப்பாங்க, ஓம் சொல்ல மாட்டாங்க, இந்த மாதிரி பிரயோகம் பண்றது. ஜக்கி வாசுதேவிட்ட வந்து பாத்தீங்கன்னா நல்ல அபியாசிகள்லாம் இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த அகார பிரதானமான ஓங்காரத்தை சொல்றதுக்கு பேர் தான் பிரதம மாத்திரான்னு பேர். முதல் மாத்திரை எவன் தியானிக்கிறானோ அவன் என்ன ஆகிறான், ச தேனைவ சம்விதித்தஹ. அந்த ஓங்கார உபாசனையினாலேயே நல்ல ஞானத்தை அடைந்தவனாக, அகாரத்தை பத்தின ஞானத்தை அடைந்தவனாக, தூர்ணம் ஏவ ஜெகத்யாம் அபிசம்பத்யதே. அவன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா, இறந்து போன பிறகு அவன் வந்து பாத்தீங்கன்னா புண்ணிய லோகத்துக்கு போய் நல்ல புண்ணியத்தை அனுபவிச்சுட்டு தூர்ணம் ஏவனா ரொம்ப சீக்கிரமா ரொம்ப இம்மீடியட்டா மேல போவான், அனுபவிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்துக்கு வருவான். லோகத்துக்கு வந்து தம் ரிச்சோ மனுஷிய லோகம் உபநயந்தே. அவனை வந்து பாத்தீங்கன்னா அந்த அகார உபாசனை பண்ணவனை ரிக்வேத மந்திரங்கள் அபிமானி தேவதைகள் இருக்கும், அந்த தேவதைகள் ராயலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நீ ஓங்கார உபாசனை பண்ணிருக்கப்பா, நீ லோகத்துக்கு போ, திரும்ப வந்து கண்டினியூ பண்ணு அப்படின்னு அவனை திரும்ப இந்த மனுஷிய லோகத்துக்கு கொண்டு வருகின்றன. அந்த கொண்டு வந்த பிறகு ச தத்திர அவன் ரிட்டர்ன் வந்தவன் எப்படி வருவான், நம்ம இங்கெல்லாம் பெரியவங்க நம்ம சொல்றோமே, மகான்கள் நம்ம சொல்றோமே, இவங்கள மாதிரி இருப்பான். எப்படி இருப்பான், ச தத்திர தபசா. ஓங்கார உபாசனை பண்ணி மேல போயிட்டு ரிட்டர்ன் வரவன் இந்த உலகத்துக்கு வரும்போது இந்த லோகத்துல தபசோடும் பிரம்மச்சரியத்தோடும் ஸ்ரத்தையா நல்ல ஸ்ரத்தையோடும் சம்பன்னும் நல்ல இதோடு கூடி இருந்துகிட்டு மகிமானம் அனுபவதி, இங்க நல்ல மகிமைகளை அனுபவிப்பான். திரும்ப என்ன பண்ணுவான், திரும்ப அடுத்த முயற்சியில குருநாதர் ஏதாவது கிடைப்பார்,
அகார உபாசனை பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லி கொடுப்பார். இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், ந கதாச்சன அகாரம் உச்சாரையேத் அப்படின்னு விதி வச்சிருக்கு. எந்த காலத்திலையும் அகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நின்றாதீங்க. அகாரத்தை தாண்டி மானச ஓங்காரத்துக்கு உகாரத்துக்கு போயிடணும். அகார உபாசனை ஸ்தூலத்திலேயே நம்ம நின்றுட்டோம் அப்படின்னா திரும்ப இந்த லோக்கத்துக்கு பிறந்து வரணும். அதனால வந்து பண்ணாதீங்க. இதுக்கு அடுத்தது ரெண்டாவது என்னது, உகாரம். உகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்றது, முதல் பிராக்டிஸ் வந்து வெளியில பண்ணுங்க. ஓ இந்த மாதிரி ஸ்தூலமா பண்ணும்போது ஓ ஓ இதுக்கு பேரு உகார பிரதான ஓங்காரம். ஆனா இது ஆக்சுவலா என்னது, உகார பிரதானம் சொன்னாலும் ஸ்தூலமா சொன்னீங்கன்னாவே அது அகாரம் தான். ஆனா பிராக்டிஸ் பண்ணும்போது இது மாதிரி பிராக்டிஸ் பண்றது. இந்த பிராக்டிஸ் பண்ண 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 கொஞ்சம் மெதுவா 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 மனசுக்குள்ளார இது வந்து என்னாகும், ஆட்டோவாக ஆரம்பிக்கும். உட்கார்ந்து மெதுவா மெதுவா பண்ண 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 மனசுல ஓங்காரம் ஓட ஆரம்பிச்சிடும். 24 மணி நேரம் ஓட ஆரம்பிச்சிடும். அப்படி ஓட ஆரம்பிச்சுன்னா ஓங்காரம் வெளியில எப்படி சொல்றோமோ இதே மாதிரி சொல்ல ஆரம்பிச்சா அதுக்குதான் சூக்ஷ்ம ஓங்காரம், ஹிரண்ய கர்ப்ப பிரணவம்னு பேர். ஹிரண்ய கர்ப்ப பிரணவம் அப்படின்னு பேர். அப்ப அந்த ஓங்காரத்துக்கு பேர் தான் இங்க மந்திரம் வந்து 4வது மந்திரம் சொல்லுது. பிரஷ்ன உபனிஷத்துல 4வது மந்திரம் அத யதி த்விமாத்திரேன. நான் சொல்லிட்டு இருக்கிறது 22வது பேஜ், பிடிஎஃப்ல 22வது பேஜ் 4வது மந்திரம். அத யதி த்விமாத்திரேன மனசி சம்பத்யதே. எவன் எந்த உபாசகன் வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை த்விமாத்திரேன, த்விமாத்திரம்னு என்ன அர்த்தம், 2வது மாத்திரை ஓங்காரத்தோட உகாரம், அந்த மாத்திரையினால மனசி சம்பத்யதே, முக்கியமான வார்த்தை, மனதோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுபட்ட நிலையை அடைகிறானோ. சதா வந்து பார்த்தீங்கன்னா ஓம் ஓம் ஓம்னு ஒவ்வொரு தாட்டும் ஓங்காரமா ஒருத்தருக்கு போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அபியாசத்துல சோ அந்தரிக்ஷம் யஜுபிர் உன்னீயதே சோமலோகம். அவனை வந்து பார்த்தீங்கன்னா எந்த லோகத்துக்கு கொண்டு போகின்றன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளாம் ஓங்காரத்தை இந்த உக்கார பிரதானமாக தான் சொல்லணும். இதனால என்ன கிடைக்கும் அப்படின்னா மாண்டூக்கியம் சொல்றது ஞான சந்ததி விருத்தயதி அப்படின்னு. அப்போ இதை ஓங்காரத்தோட உக்காரத்தை சொல்ல சொல்ல இங்கேயே நமக்கு நல்ல புத்தி மனசு ரொம்ப ஷார்ப்பாகும், நல்ல பியூரிட்டியை கிடைக்கும் உங்களுக்கு. ஒருவேளை இங்க உயிரை விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஓங்காரத்தோட உக்காரத்தை சொல்லி உயிரை விட்டோம் அப்படின்னா யஜுர்வேத மந்திரங்கள் இவனை என்ன பண்ணுது அப்படின்னா உன்னீயத்தே சோமலோகம், சோமலோகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழைத்து செல்கின்றன. இப்போ நம்ம சோமலோகம்ன்றது நான் அதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட படிச்சு காட்ட போறேன், என்னென்ன லோகங்கள் இருக்கு எப்படி போகணும்னு. அப்ப சோமலோகத்துக்கு அழைத்து போயிட்டு ச சோமலோகே விபூதி அனுபூய, அந்த சோமலோகத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த உக்கார உபாசக நல்ல நல்ல போகங்களை திவ்ய போகங்களை அனுபவம் பண்ணிட்டு புனர் ஆவர்த்ததே, திரும்ப இந்த உலகத்துக்கு வருவான். ஆனா எப்படி வருவான்னு நினைக்கிறீங்க, ரொம்ப ராயலா வருவான். அகார உபாசனை பண்ணவங்க இந்த லோகத்துல எதெல்லாம் யாரெல்லாம் டாப் லெவல்ல ஒவ்வொரு ஃபீல்டில் இருக்காங்களோ அவங்கெல்லாம் ஏதோ ஒரு காலத்துல அகார உபாசனை பண்ணவங்க அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் டாப் லெவல்ல இருக்காங்களோ அவங்க ஃபீல்டுல சாராயம் காய்ச்சறது இல்லை, நல்ல விஷயத்துல மியூசிக்ல அந்தந்த நல்ல சாத்விகமான விஷயத்துலலாம் யாரெல்லாம் சாஸ்திரத்துல சங்கீதத்துல இது மாதிரி நல்ல ரிசர்ச்சரா நல்ல நல்ல ஃபீல்டுலாம் இருக்குல்ல அந்தந்த ஃபீல்டில், கெட்ட ஃபீல்டை பற்றி எடுக்காதீங்க. இதில் யாரெல்லாம் டாப் லெவலில் நம்பர் 1 இருக்காங்களோ அவங்கெல்லாம் பிரதம மாத்திரையா இருக்கிறத அனுஷ்டானம் பண்ணவங்க. அதனால தான் இந்த லோகத்துக்கு வந்து பிரதம மாத்திரையோட பிரதம தன்மையை முதலாவதாக இருப்பாங்க. அவங்கவுங்க ஃபீல்டில் நல்ல மகிமையை அனுபவிப்பாங்க. தபஸோடும் பிரம்மச்சரியத்தோடும் எல்லாத்தோடையும் சேர்ந்து இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டிசிப்ளின் இருக்கும் அவங்கள்ட்ட எல்லாத்துலேயும். அதே நேரத்தில் 2வது மாத்திரை உக்காரத்தை அனுபவிச்சவன் என்ன பண்ணுவான், மேலேருந்து கீழே வருவான். வரும்போதே பூர்ண ஞானத்தோட வருவான். மனசு வந்து ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கும், நல்ல சூக்ஷ்மத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிற சாமர்த்தியம் இருக்கும். அவன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில தெரியவே மாட்டான், யோக பிரஷ்டன்னு பேரு. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா இங்க வந்த மாத்திரத்துல நல்ல குருநாதர் ஏதோ ஒன்று கிடைப்பார், கிடைச்ச மாத்திரத்துல திரும்ப அந்த ஞானம் கண்டினியூ ஆகும், அவன் முக்தியை அடைந்துடுவான். ரொம்ப சூட்டபிள் வந்து பார்த்தீங்கன்னா உக்கார பிரதானம்.
இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆச்சாரியர் சொல்ற மந்திரம் இந்த 5வது மந்திரம். பிரஷ்ன உபனிஷத்துல 5வது மந்திரத்தை தான் பாஷ்யக்காரர் 21வது பேஜில் சொல்றார். என்ன மந்திரம்? யக புனர் ஏதம் திரிமாத்திரேன ஓம் ஏதேனைவ அக்ஷரேன. எவன் பிறகு ஒரு நல்ல குருநாதர் மூலமா அகாரத்தை சொல்லி அதுக்கப்புறம் உகாரத்தை தாண்டி மகாரத்துக்கு போறானோ, திரிமாத்திரேன 3வது மாத்திரையினால, ஓம் ஏதேன ஏவ அக்ஷரேன, இந்த ஓம் என்ற அக்ஷரத்தால் எவன் உபாசிக்கிறானோ அவன் என்ன ஆகிறான்? பரம் புருஷம் அபித்யாயித. இப்ப கவிம் புராணம் அனுசாசித்தாரம்னு இந்த 8வது மந்திரத்துல எல்லாம் சொன்னோம் பாத்தீங்களா? இந்த 8வது மந்திரத்தை 9வது மந்திரத்துல சொல்லப்பட்ட லட்சணங்களை உடைய அந்த பரம் பிரம்மத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா புருவ மத்தியில வச்சுக்கிட்டு ஓங்காரத்தோட 3வது மாத்திரை மகாரம். மகாரம் எது? ஓம் 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 இதுக்கு பேர் மகார பிரதானம். இந்த மகார பிரதானம் சொல்லும் போது சிவபெருமானை வந்து அர்த்தநாரீஸ்வரரா வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தி இங்க வச்சுக்கிட்டு அவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிரண்ய கர்ப்ப ரூபம் அப்படின்னு அந்த சிவபெருமான இந்த புருவ மத்தியில வந்து பாத்தீங்கன்னா எவன் தியானம் பண்றானோ, இதெல்லாம் உபாசனைக்கு எங்கெங்க யார் யார் உபாசிக்கிறதுன்னு இருக்கு. இது ஸ்தானமே வந்து பாத்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபம், அம்மாவோட சேர்ந்து இருக்கிற ரூபம் இது. அந்த உபாசனையினால வந்து பாத்தீங்கன்னா தேஜசி சூரியே சம்பன்னஹா, அவன் என்ன பண்றான்? சூரிய மண்டலத்துக்கு உள்ளார இருக்கக்கூடிய அந்த ஹிரண்ய கர்ப்பரை என்ன பண்றான்? அடைகின்றான். அடைஞ்சு வந்து பாத்தீங்கன்னா யதா பாதோதரஹா, அங்க போய் அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மம் என்ன பண்ணும்? உங்களுக்கு உபதேசம் பண்ணும். அங்க இருக்கிற பிரம்மா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உபதேசம் பண்ணுவார், தத்துவமசி அப்படின்னு. உபதேசம் பண்ண மாத்திரத்துல அங்கேயே அவன் என்ன ஆவான்? ரொம்ப பியூரிட்டி, இந்த ஓங்காரத்தோட மகாரத்தை சொல்ல 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 பியூரிட்டி ரொம்ப அதிகமாயிடும். அவனுக்கு பாப்பங்கள் எல்லாம் நீங்கி போய் தான் அந்த சூரிய மண்டலத்தை அடைகிறான். அங்க அடைஞ்சோன பாதோதரக அப்படின்னா பாதத்தையே உதரத்தையே பாதமா வச்சது பாம்பு. பாம்பு என்ன பண்ணும் அப்படின்னா துவச்சா வினிர்முச்சியதே யதா துவச்சா வினிர்முச்சியத, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட தோலை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை வந்து கலட்டி போட்டுட்டு அது புது ஸ்கின் போட்டுக்குதோ அதே மாதிரி வந்து ஏவம் ஹவை, அதே மாதிரி இந்த உபாசகன் என்ன பண்றான்? பாப்மனா வினிர்முக்தக, பாப்பத்திலிருந்து விடுபட்டவனாக ச சாமபிர் உன்னியதே பிரம்மலோகம், அவனை வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மலோகத்துக்கு அந்த மகார உபாசகனை என்ன பண்ணுது? பிரம்மலோகத்துக்கு கூட்டி செல்கின்றது. அப்படியா பிரம்மலோகத்துல இருந்துகிட்டு ச ஏதஸ்மாத் ஜீவகணாத் பராத் பரம் புருஷம் ஈஷம் புரீஷயம் புருஷம் ஈக்ஷதே, அவன் என்ன பண்றான்? அந்த பிரம்மலோகத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பரம புருஷனை, மொத்த ஜீவகணம், இந்த மொத்த ஜீவர்களுடைய கூட்டத்துக்கு ஆதாரமா இருக்கிற அந்த பரம புருஷனை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான்? புரீஷயம் புருஷம் ஈக்ஷதே, இந்த புருஷன், இந்த தேகத்துல இருக்கக்கூடிய அந்த புருஷனை இவன் வந்து பாத்தீங்கன்னா தரிசனம் செய்கின்றான். தத் ஏதோ ஸ்லோகோ பவதஹ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 5வது மந்திரத்துல அகார உகார மகாரங்களை சொல்லும் போது மகாரத்தோட பிரயோஜனம் தான் என்னது? பிரம்மலோகத்துக்கு போறது அப்படின்னு சொல்லியாச்சு. இதை இப்போ எடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது ஒண்ணு இருக்கு. 6வது மந்திரம் ஆச்சாரியா சொல்லாம விட்டார். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அகாரம் சொன்னா ரிட்டர்ன் வருவீங்க, இங்க ஃபர்ஸ்ட் பர்சனா இருப்பீங்க. உகாரம் சொன்னீங்கன்னா அந்தரிக்ஷ லோகம் சோமலோகத்துக்கு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வருவீங்க. ஆனா ராயலா வருவீங்க, வெளியில தெரியவே தெரியாது. எத்தனையோ மகான்கள் இங்க உட்கார உபாசனை பண்ணவங்க இருப்பாங்க. அவங்க வந்த வேலையை முடிச்சுட்டு அவங்க ரிட்டர்ன் போயிடுவாங்க. இந்த உலகத்துக்கு தெரியவே மாட்டாங்க. ஏன்னா மனசு அது வந்து வெளியில தெரியாது. டாப் லெவல்ல இருக்கவங்க எல்லாம் அகாரம் ஸ்தூலம், அதனால சூக்ஷ்மத்தை பண்ணவங்க வெளியில தெரிய மாட்டாங்க. நிறைய மகான்கள் நம்ம நினைக்கிறோம் எந்தரோ மகானுபாவரும் அந்தரிக்கு வந்தவன், யார் யாரெல்லாம் வந்தாங்கன்னு தெரியாது நமக்கு.
இப்போ ஜீவிச்சுக்கிட்டு இருப்பாங்க, பக்கத்திலே இருப்பாங்க, நமக்கு யாருமே தெரியாது. நல்லா பூரண ஞானத்தோட மனசோட சாமர்த்தியத்தோட நல்ல அறிவை அடைஞ்சிருப்பாங்க, போயிடுவாங்க. இதுக்கப்புறம் மகாரத்தை பண்றவன் என்ன பண்ணுவான், பிரம்மலோகத்துக்கு போவான். பிரம்மலோகத்துல அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க உபதேசம் நடந்து அங்கேயே ஜீவன் முக்தனா இருந்து, பிரம்மலோகத்திலேயே ஜீவன் முக்தனா இருந்து அந்த பிரம்மாவோட காலம் முடிகிற வரைக்கும் இருந்து பிரம்மாவோட காலத்துக்கு அப்புறம் அவரோட சேர்ந்து அவனுக்கு விதேக முக்தியானது அங்கேயே உண்டாகுது. இது 3 மாத்திரை சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு, 6வது மந்திரம், பிரஷ்னோபனிஷத்துல 6வது மந்திரம் இருக்கு. அது சொல்லுது, திஸ்ரோ மாத்ரா மிருத்யுமத்ய பிரயுக்தா, திஸ்ரோ மாத்ரா மிருத்யுமத்ய பிரயுக்தா அன்யோன்யசக்தா அனவிப்ரயுக்தா கிரியாசு பாக்யாப்யந்தர மத்தியமாசு சம்யக் பிரயுக்தாசு ந கம்பதே ஞஹ. இப்போ அடுத்த லெவல் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் டைம் நிறைய இருக்கு. அகாரம் உகாரம் மகாரம் கரெக்டா போயிட்டு இந்த வேதாந்தத்தையும் நல்லா சிரவணம் பண்ணதுக்கு பிறகு நல்ல மனனமும் நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுங்க. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது, ஓமித்யேவ ஏவம் தியாயத ஆத்மானம். முண்டக்கம் சொல்லுது, ஓமிதி ஏவம் தியாயத ஆத்மானம், ஓங்காரத்தை தியானம் பண்ணு, ஆத்மானு தியானம் பண்ணு அப்படின்னு சொல்லுது. அப்போ ஓங்காரத்தை வந்து ஆத்மாவா தியானம் பண்றது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 மாத்திரைகளை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணி முடிச்சுட்டு இங்க இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 மாத்திரையும் ஒன்னு சேர்த்து இப்ப நான் பண்றேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பல வருஷங்கள் எனக்கு அபியாசம் இருக்கிறதுனால இப்ப நான் உங்களுக்கு சொல்ற மாதிரி நான் என்னோட உபாசனை இருக்காது. என்னோட உபாசனை எப்படி இருக்கும், ஓம் 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 இதான் இருக்கும். இந்த 3 மாத்திரைகளையும் என்ன எப்படிப்பட்டது அப்படின்னா திஸ்ரோ மாத்திரா, இந்த 3 மாத்திரைகளையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா திஸ்ரோ மாத்திரா பிரயுக்தா, தனித்தனியா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிரயோகம் பண்ணினீங்கன்னா, அகாரம் தனியா உகாரம் தனியா மகாரம் தனியா பண்ணீங்கன்னா மிருத்யுமத்யா, அது மிருத்யுவோடு கூடியது, உங்களுக்கு மரணம் சம்பவிக்கும். மரணம் சம்பவிச்சு நம்ம வேற வேற லோகங்கள் அடைஞ்சிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரணும். மகாரத்துக்கு கூட இங்க மரணம் சம்பவிச்சுதான் போய் பிரம்மலோகத்துக்கு போய் அடையணும். அப்போ இந்த 3 மாத்திரைகளையும் தனித்தனியா உச்சரிக்கிறதுனால உபாசிக்கிறதுனால அது மிருத்யுவோடு கூடியது. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த 3த்தையும் ஒரு குருநாதர் மூலமா நல்லா மாண்டுக்கியத்தை கேட்டு, அகார உக்கார மகாரம் என்னிடத்துல கல்பிதம், நான் துரியமா இருக்கேன், நேத்து கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்டது நான் தான் ஜாகிரதத்துல, நேத்து சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹரித்வார்ல கங்கா ஸ்நானம் பண்ணது நான் தான், நேத்து நான் தூக்கத்துல வந்து ஆழ்ந்து தூங்குனேன், என்னுடைய மனமெல்லாம் தூங்கி போச்சு, சுகமா நான் தூங்குனேன் அப்படின்னு. இந்த 3த்துலயும் யார் இருக்கா, இந்த 3த்துலயும் நான் இருக்கேன். அப்ப நானுக்கு அந்நியமானதுதான் அகார உகார மகாரம் சொல்லக்கூடிய ஜாகிரத சொப்பன சுசுப்தி. அப்ப பரமஹம்சானந்தான்றது வந்து பாத்தீங்கன்னா நானுக்கு மேல ஜாகிரதத்துல கல்பிதம். சொப்பனத்துல ஹரித்வார்ல ஸ்நானம் பண்ண வேற ஒரு கேரக்டர் அந்த நானுக்கு மேல கல்பிதம். தூக்கத்துல நல்லா தூங்குன அப்படின்னு ஒன்னும் தெரியலன்றதும் நானுக்கு மேல கல்பிதம். அப்படின்னு இந்த நான் 3ஐயும் வியாபிச்சவனா இருக்கேன். நான் துரியம், எனக்கு எந்த ஒரு நாமம் இல்லை, அசப்தம் அரூபம், எனக்கு நாமம் இல்லை ரூபம் இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பூரண ஓங்கார சொரூப்பியா நான் இருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த 3த்தையும் ஒன்றிணைச்சு தன்னை ஓங்கார சொரூப்பியா எவன் பாவிச்சு பூரண ஓங்காரத்தை ஒருத்தன் சொல்றான் அப்படின்னா எப்படி சொல்றான், இந்த 3த்தையும் ஒன்றிணைச்சு அந்யோன்ய சக்தாக நல்ல அந்யோன்யமா நல்லா பிடிச்சு வச்சுக்கிட்டு அனவிப்ரயுக்தாக கிரியாசு பாஹ்யாபியந்தர மத்தியமாசு. பாஹ்யம் அப்படின்னா ஜாகிரதம், அது அப்புறம் ஆபியந்தரம்னா சொப்பனம், மத்தியம்னா சொப்பனம், ஆபியந்தரம்னா டீப் ஸ்லீப். இந்த 3 அவஸ்தைகள்லையும் ஒரு சாதகன் வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை சொல்லி சொல்லி ஓம் 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 ஓம்னு தன்னையே ஓங்கார சுரூப்பியா இந்த அக்ஷரங்களுக்கு வேறானவன் தான் அப்படின்னு எவன் உபாசிக்கிறானோ எல்லா காரியங்களிலும் ஒவ்வொரு காரியத்திலையும் இந்த உபாசனை எவனுக்கு தொடர்ந்து போகுதோ அப்படிப்பட்டவன் சம்யக்கு பிரயுக்தாசு, நல்ல முறையில 3 காலங்களிலும் எவன் பிரயோகிக்கிறானோ அவன் என்ன ஆகிறான், ந கம்பதே யக, அந்த ஞானி தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்திலிருந்து அசைவதில்லை. இது வந்து அந்த 6வது மந்திரம் வந்து நிர்குண பிரம்மத்தை அடையிறதுக்கு. இவன் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயும் போறதும் இல்லை,
எங்க வந்து பார்த்தீங்கன்னா வரதும் இல்லை, அச்சல தத்துவமா இவன் என்ன ஆகிவிடுகின்றான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்திரம் சொல்லுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஓங்காரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பரபிரம்மமும் ஓங்காரம், அபரபிரம்மமும் ஓங்காரம்னு பிப்பலாத மகிழ்ச்சி சொல்லியிருக்கார். அது எப்படி அப்படின்னு கேட்டா அகார உக்காரம் அகாரம் சகுண பிரம்மம் அபரபிரம்மம். இந்த ஓங்காரத்தோட ஆதாரமா இருக்கக்கூடிய அபரபிரம்மம் எது, பரபிரம்மம் எது, துரியம் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ சாதகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றோம் என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல நல்ல மனசு வந்து நல்ல பக்குவப்பட்டிருக்கு அப்படின்னா ஓம் ஓம், இந்த ஒரு ஓங்காரமும் இன்னொரு ஓங்காரமும் அகார உக்காரம் அகாரம், இந்த ஒரு ஓங்காரத்துக்கும் இன்னொரு ஓங்காரத்துக்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்பேஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அசப்தம்னு பேர், சப்தமங்கள்ல. இந்த அகார உக்காரம் அகாரத்தை ஏன் சுவாமி பிரயோகிக்கணும் அப்படின்னா ஸ்தூலத்தை நாசம் பண்றது அகாரம், சூக்ஷ்மத்தை நாசம் பண்றது மனோவிருத்திகளை நாசம் பண்றது உக்கார பிரயோகம், அதுக்கப்புறம் நாதத்தை பிராப்தி பண்றது இந்த மகார பிரயோகம். இந்த மூணுத்தையும் முடிச்சதுக்கு பிறகு இந்த ஓங்காரம் பூரணமா அபியாசம் பண்ணிட்டு ஒரு ஓங்காரத்தையும் அடுத்த ஓங்காரத்தையும் சொல்றதுக்கு நடுவில் இருக்க ஸ்பேஸ் வந்து அசப்தம் அரூபம். அந்த இடத்துல யார் இருக்கா, நான் மாத்திரம் இருக்கேன், வேற யாரும் இல்லை. ஓம் அகார உக்காரம் அகாரம் ஜாகிரத சொப்பன சுசுப்தி காரிய காரணம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்க இருக்கேன் அப்படின்னா ஓங்காரத்துக்கு இன்னொரு ஓங்காரத்துக்கு நடுவில் வெறும் நிர்குண நிராகாரமா என்னுடைய சொரூப்பம் மட்டும் இருக்கு. அப்போ நல்ல நிதித்தியாசனம் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓம் சொல்லிட்டு அடுத்த தாட்டு ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு வரைக்கும் அந்த வெறுமனே தானா இருக்கிறது, சொரூபத்திலே மட்டும் இருக்கிறது, அங்க வேற எதுவும் இருக்காது. திரும்ப மனசு எப்போ எழுதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓம், அதுக்கப்புறம் அடுத்த ஓங்காரம் வர வரைக்கும் இந்த கேப்ல நிக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா கேனோபனிஷத்துல இருக்க பிரதிபோத விதித்தம் மதம் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. ஒவ்வொரு தாட்டுக்கு நடுவுலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மம் வந்து பார்த்தீங்கன்னா நிர்குண நிராகாரமா இருக்கு. ஒவ்வொரு தாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சகுணம் நாமரூபம் வந்துடும் உங்களுக்கு. அப்போ வந்து என்னுடைய சொரூப்பம் ஒரிஜினல் சொரூப்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தேகம், இந்த மனசு, அதுக்கப்புறம் ஒன்னும் தெரியல இந்த அவித்யா, இந்த மூணுத்துக்கும் தாண்டி இருக்கிற நான். இந்த நானுக்கு நிர்குண நிராகாரம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா வெறுமனே தாட்லெஸ்ஸா இருக்கிற இடத்துல நான் மாத்திரம் இருக்கேன். இதைதான் வந்து பார்த்தீங்கன்னா நிர்குணத்துக்கான பிரயோகமா பயன்படுத்துறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுல வந்து ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கொட்டேஷனை வந்து கொடுக்குறாரு. இந்த கொட்டேஷனை வந்து நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். இதுதான் ரொம்ப முக்கியமான பார்ட். அதனால கிரமமுக்தின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிரமமுக்தி அடைஞ்சா பிளான் ஏ, அடைய முடியல அப்படின்னா பிளான் பி மனசுல வச்சுங்க. ஆனா ரெண்டுத்துக்கும் உபாயம் எது அப்படின்ற ஓங்காரம் தான் உபாயம். மாண்டுக்கியத்திலையா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டோபனிஷத்துலையா இருக்கட்டும், இல்ல பிரஷ்னமா இருக்கட்டும், முண்டக்கமா இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஓங்காரம் தான் சொல்லுது. பிருகதாரண்யத்திலையும் ஓங்காரம் தான் சொல்லுது. அப்ப சாந்தோக்கியத்துல முதல் உபதேசமே வந்து பாத்தீங்கன்னா உத்கீத பிராண பிரணவ உபாசனை தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீங்க எப்படியா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சுதான் ஆகும். இதுல சகுணத்தை அடையிறமா இல்ல நிர்குணத்தை அடையிறமான்னு அவங்கவுங்களுடைய சாமர்த்தியம், அவங்கவுங்களோட ஞானம், அவங்கவுங்களுடைய புரிதல், அவங்கவுங்களோட முயற்சி எது இருக்கோ அதை வச்சுதான் அகாரம் உகாரம் அகாரம் அதுக்கப்புறம் துரிய இந்த 4 தடையிறது. நாளைக்கு நம்ம இன்னும் கண்டினியூ பண்ணுவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः படேத் பிரயதः புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः. கீதாத்யயனசீலஸ்ய பிராணாயாமபரஸ்ய ச நைவ சந்தீஹி பாபானி பூர்வஜன்ம கிருதானி ச. மலநிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சகிருத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சாரமலநாசனம். கீதா சுகீதா கர்த்தவ்யா கிமஞ்சை சாஸ்திர விஸ்தரைஹ யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதா. பாரதாமிருத சர்வஸ்வம் விஷ்ணோ வக்த்ராத் வினிஸ்ருதம். கீதா கங்கோதகம் பீத்வா புனர்ஜன்ம ந வித்யதே. சர்வோபனிஷதோ காவः தோக்தா கோபாலநந்தனः. பார்த்தோ வத்ச சுதீர்போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத். ஏகம் சாஸ்திரம் தேவகீ புத்திர கீதம்
एको देवो देवकी पुत्र एव एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा इति श्रीमद्भगवद्गीतामाहात्म्यं सम्पूर्णम्। ओम श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतिस्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु। नारायण नारायण। நமஸ்காரம் நமஸ்காரம். நான் உங்களுக்கு அந்த இது வந்து பிரஷ்னோபனிஷத்து 5வது பிரஷ்னத்தோட அது வாட்ஸ்அப்பில் வந்து அந்த லிங்க் அனுப்புகிறேன். நான் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கிளாஸஸ் எல்லாமே கேட்கலாம். நீங்கள் யூடியூப்பில் இருக்கிறது கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பரபிரம்மத்தை அடையிறதுக்கும் அதான் சாதனம், அதே நேரத்தில் சகுன ஈஸ்வரன் அடையிறதுக்கும் அதான் சாதனம். எல்லாத்துக்கும் இந்த பெரியவங்க யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லாம் ஓங்காரத்தை விடவே இல்லை. ஓங்காரம் தான் ஜபம் பிரதானம். ஆரம்பிச்சிருங்க, எப்படியாவது ஆரம்பிச்சிருங்க. சும்மா சொல்லிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே ப்ராக்டிஸ் ஆகட்டும். ஹரிவோம் ஹரிவோம் ஹரி. நமஸ்காரம். ஹரிவோம் 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 ஹரி.